சார் ஆடிபிளா இருக்கா செக் பண்ணுங்க. கிளியர். ஓகே ஓகே. லாஸ்டா வந்து 101வது கொஸ்டின் வரையும் பார்த்தோம். அதில் 100வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா சொல்லியிருக்கேன். வச்சுக்கிறேங்க. ஏன் ரேஸ் பண்ண முடியல? வெயிட். ஆல்ரெடி சேவ் பண்ணியாச்சோ? அதாவது இதுக்கான ஆன்சர் வந்து ஏ வராது. ஓகே. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜென்ரல் டோபோகிராஃபிக். ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? அப்படியே வெரி பிளாட் டெரைன். அந்த டெரைன் வந்து எப்படின்னா ஒரே பிளாட்டா இருக்கும். அந்த பிளாட் டெரைன் இஸ் பாசிபிள் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவலி ஸ்பேஸ்ல தான் கொடுப்போம். இப்போ 3 மீட்டர் இல்லை 4 மீட்டர் அப்படின்னு ஒரு இதுலேயே லாங் ஸ்பேஸாக கொடுப்போம். ஓகே. ஆனால் அவங்க வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் பை டிராயிங் காண்டூர் அட் லார்ஜ் இன்டர்வல் இன்டர்வல் பற்றி பேசியிருக்கான். நான் வந்து அந்த ஸ்பேஸை பற்றி பேசியிருக்கான்னு நான் சொல்லி நினச்சிக்கிட்டு கொடுத்துட்டேன். இன்டர்வலை பற்றி பேசியிருக்கான். அப்போ இது 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 எதுவுமே வராது. அதாவது பை கிவிங் ஸ்பாட் லெவல்ஸ், அதாவது பிளாட் டெரைன்னா ஒரு இடத்துல டெரைன் பிளாட்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கிரிட் காண்டூரிங் சொல்லக்கூடிய அதுக்கு இன்னொரு நேம் ஸ்பாட் லெவலிங்னு சொல்லுவோம். அது பயன்படுத்தும். அதான் கேட்டிருக்கான். இதே ரொம்ப அன்லோட்டிங்கா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? ரேடியல் காண்டூரிங் வந்து பயன்படுத்துவோம். அதான் டோபோகிராபிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து உங்களுக்கு ஒரு குறுகிய பரப்பா இருக்கு அப்படின்னா அதுல சென்டர் லைனை பொறுத்து ரெண்டு பக்கம் எடுத்தோம்னா கிராஸ் செக்ஷன் லெவலிங், சென்டர்லயே பார்த்துட்டு போறோம் அப்படின்னா லாங்குலர் செக்ஷன் லெவலிங் சொல்லுவாங்க. ஓகே. அப்ப அதுல காண்டூர் லைன் கனெக்ட் பண்றது கிராஸ் செக்ஷன் காண்டூரிங் சொல்லுவோம். அப்ப மொத்தம் 3 டைப் தான் இருக்கு. அப்ப என்ன கேட்டிருக்கான்? ஒரு பிளாட் அரேயின் பாசிபிள் ஒன்லி என்ன? பை கிவிங் ஸ்பாட் லெவல் டு சாலினி ஃபீச்சர் அட் க்ளோஸ் இன்டர்வல். ஓகே. அப்ப ஒரு கிரிட் வந்து பக்கத்துல இன்டர்வல் வச்சு க்ளோஸ் பண்ணி அதுல ஸ்பாட் லெவல் பண்ணுவாங்க. அது கிரிட் காண்டூரிங் பண்ணுவாங்க. இதுல ஒரு பிளாட் அரேன்ல. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை மாத்திக்கிடுங்க. ஓகே. 101. திரும்ப சார் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஆரம்பிக்கும் போதே. அதாவது கிளாஸை பொறுத்தவரை 2 மணி நேரம் கிளாஸ். ஓகே. அது 2.5 மணி நேரம் கூட ஆகலாம். சில நாளைக்கு 2 மணியோட முடிக்கலாம். ஓகே. ஆனா டிஸ்கஷனை பொறுத்தவரை அது கரெக்டா டைம் வந்து இது 2 மணி நேரம் டிஸ்கஷன் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட முடியாது. 1.5 மணி நேரத்துல டிஸ்கஷன் இருக்கலாம். இல்ல 1 ஹவரோட இருக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு 3 மணி நேரம் கூட இருக்கலாம். ஏன் 3.5 மணி நேரம் கூட இருக்கலாம். 4 மணி நேரம் தான் கன்வின்ஸா என்னால எடுக்க முடியாது. சொல்றேன். இந்த டிஸ்கஷன் எப்படி வேணுமாலும் இருக்கலாம். அப்ப எனக்கு வந்து அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஃப்ளெக்சிபிளா போட முடியும். அதனால வந்து டிஸ்கஷனை பொறுத்தவரை டைம் இதுதான் அப்படின்னு பிக்ஸ்டு மைண்ட் செட்ல நீங்க இருக்கக்கூடாது. ஓகே. அந்த டிஸ்கஷன் எப்படி வேணுமாலும் இருக்கலாம். இப்போ ஒரு சின்னதா ஒரு யூனிட் டெஸ்ட் டிஸ்கஷன் பண்றோம். 1 ஹவர்ல முடியுதுன்னா, அதுக்கு 1 ஹவர் போட்டு முடிச்சுட்டுருவேன். அது மாரி எப்படி வேணுமாலும் இருக்கலாமே தவிர, ஃபிக்ஸ்டா இத்தன மணி நேரம் அப்படின்னு டிஸ்கஷன் இருக்காது. அதனால கிட்டத்தட்ட ஏஇ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15% சிலபஸ் தான் இருக்கு. இந்த மாசத்தோட முடிச்சிருவேன். அப்ப வந்து நீங்க என்ன செய்யணும்? ஃபைனல் வந்துட்டோங்கும்போது, உட்கார்ந்துகிட்டு 2 மணி நேரம் இதுக்காண்டி வெயிட் பண்றோம், அதுக்காண்டி வெயிட் பண்றோம்னு இல்லாம, நீங்க வந்து இப்பயே வந்து ரிவிஷன் பண்ண வேண்டியத ரிவிஷன் பண்றேனா, டெஸ்ட் போட வேண்டியத டெஸ்ட் போட்றேனா, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஏஐ இந்த மாசம் நடக்கிறதையும் பார்த்துக்கிறேனா, அப்பப்ப டிஸ்கஸ் நடக்கிறதையும் நீங்க பார்த்துக்கிற மாரி இருக்கணும். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. நான் நான் கிளாஸ் வந்து அதாவது ஆன் டைம்ல கிளாஸ் டிஸ்கஷன் முடிஞ்சிரும். அதுவரை நான் இதுக்காண்டியே முழு மூச்சுடா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, ரிவிஷன்னா கொலாப்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதனால ப்ராப்பரா பண்ணுங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் ஆரம்பிச்சுட்டோம்னா, அதுல உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா, ஃபோகஸ்டா போற மாரி போயிரும். அப்புறம் வந்து நீங்க டெக்னிக்ல மறந்துட்டு போயிருவீங்க. அதனால வந்து நீங்க பிளான் இப்பயே ஆரம்பிச்சிடணும். இப்பயே சிலபஸ் முடிஞ்ச மாரி மைண்ட்ல ஒரு இன்னும் என்ன அதான் ஒரு 16 நாள்ல முடிச்சிருவேனே. சொல்றேன். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இப்பயே ரிவிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிரணும். ஓகே. அது உங்க நல்லதுக்காண்டி சொல்றேன். ஓகே. அதுக்கடுத்து இதுனா கரெக்ட் தான். கான்ட்ர் இன்டர்வல் வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் த மேப்ல எப்படி இருக்குன்னா, மஸ்ட் பி கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். இதெல்லாம் கரெக்ட் தான். 102லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. 102வது கொஸ்டின். என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, த ரேக் த டைரக்ட் ஸ்டாம்ப் ஸ்டீப்பஸ்ட் ஸ்லோப் ஆன் கான்டூர் இஸ். மொத்தம் ஜென்டில் ஸ்லோப்பு, யூனிஃபார்ம் ஸ்லோப்பு, ஸ்டீப்பஸ்ட் ஸ்லோப் அப்படின்னு மொத்தம் 3 ஸ்லோப் இருக்கு. அப்ப என்ன கேட்டிருக்கான்? டைரக்ஷன் ஆஃப் ஸ்டீப்பஸ்ட் ஸ்லோப் ஆன் கான்டூர் இஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்ப பாருங்க, ரைட் ஆங்கிள் டு த கான்டூர். உங்களுடைய கான்டூருக்கு 90 டிகிரி பர்பெண்டிகுலர் டு த கான்டூர் லைனா இருக்கும். எது உங்க ஸ்டீப்பஸ்ட் ஸ்லோப்போட டைரக்ஷன். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கலர் மாத்துறேன். வெயிட். ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 103. ஸ்ட்ரெயிட், பேரலல் அண்ட் ஒய்ட்லி ஸ்பேஸ்டு கான்டூர் ரெப்ரசன்ட் கொடுத்துருக்கு. அப்ப ஸ்ட்ரெயிட்டு, பேரலல், ஒய்ட்லி ஸ்பேஸ்டு. அப்ப எல்லாமே ஒண்ணு தான். அந்த பிளாட் சர்ஃபேஸ்ல நம்ம குடுக்கக்கூடிய கான்டூர் தான் பத்தி பேசுறோம். அப்ப எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியது குடுக்கலாம். இருந்தாலும் இன்க்ளைன்டு பிளேன் சர்ஃபேஸ் குடுத்துருக்கானா, அதான் நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா அடிக்கணும். இது
ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய பட்சத்துல அவசரப்பட்டு பிளாட் சர்ஃபேஸ் குடுக்காம, இன்க்ளைன்ட் பிளேன் சர்ஃபேஸ நீங்க அடிங்க. அப்ப இதுல என்ன சார் 2க்கும் வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெய்ட், பேரலல், ஒயிட்லி ஸ்பேஸ்ன்னு வந்துட்டாவே ஸ்டீப் அடிக்க மாட்டீங்க. கர்வ்டு சர்ஃபேஸ்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. இது 2லயும் நீங்க வந்து குளோஸ் பண்ணிருவீங்க. இப்ப இது 2 தான் உங்களுக்கு டவுட்டா இருக்கும். அப்ப இன்க்ளைன்ட் பிளேன் சர்ஃபேஸ்னா என்ன சார் அப்டின்னா, லைட்டா ஒரு ஸ்லோப் இருக்கும். அப்ப ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரையும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்பேசிங்ல ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஸ்லோப் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்பேசிங்ல கொஞ்சம் குறிப்பிட்ட ஸ்லோப் இருக்கும். எல்லாத்துலயும் யூனிஃபார்ம் ஸ்லோப்பா குடுத்துட்டோம் அப்டின்னா, அது என்ன வந்துரும்? யூனிஃபார்ம் ஸ்லோப்ன்னு வந்துரும். அப்ப யூனிஃபார்ம் ஸ்பேஸ்ல இருக்கும். அப்ப அந்த வார்த்தை குடுக்கக் கூடாது. அவன் ஒயிட்லி ஸ்பேஸ்ன்னு குடுத்துட்டான். அப்ப ரொம்ப அகலமா இருக்கு. பேரலல் அண்ட் ஸ்ட்ரெய்ட்ன்னு குடுத்துட்டான். அப்பன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோப் மாறுது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்லோப் மாறுது. இந்த ஸ்டீப்பஸ்ட் மாரி பக்கத்திலேயே ஸ்லோப் வந்து மாறல. ஸ்டீப்பஸ்ட்னா குளோஸ்லி ஸ்பேஸ்ன்னு குடுத்திருப்பாங்க வார்த்தை இருக்கும். அப்ப இது எங்க சார் வரும் அப்டின்னா, இன்க்ளைன்ட் பிளேன் சர்ஃபேஸ் தான் வரும். பிளேன் சர்ஃபேஸ் லைட்டா இன்க்ளைன்ட்டா இருக்கு. ஏந்து போக கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா தான் இன்க்ளைன்ட்டா மூவ் ஆகுது. அப்ப இதுலேருந்து இதுவரையும் ஒரு கான்டூர். அதுலேருந்து அதுக்கு அடுத்த வரையும் ஒரு கான்டூர். அதுக்கடுத்து ஸ்லோப் இங்க மாறும். அப்ப அடுத்து வந்து ஒரு கான்டூர். அப்ப ஒயிட்லி ஸ்பேஸ்டா இருக்கும். லாங் டிஸ்டன்ஸா இருக்கு. X1, X2, X3 வரை. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா எல்லாருக்கும்? அடுத்து 500 கொஸ்டின் இருக்கு. சரி ஓகே. இன்னைக்குள்ள ஒரு 200 ஆச்சும் முடிப்போம். 2 கான்டூர் லைன்ஸ் ஹேவிங் த சேம் எலிவேஷன் குடுத்திருக்கு. அப்ப அவசரப்படக்கூடாது. 2 கான்டூர் லைன் ஒரே மாரியான எலிவேஷன். இப்ப 100 மீட்டர் ஆரல்னா, இன்னொரு கான்டூர் லைன் 100 மீட்டர் ஆரல். அப்ப ஒண்ணு கூட என்ன சார் ஆயிரும்? எல்லா சேம் வேல்யூவும் என்ன செய்வோம் நம்ப? ஒரே லைனா கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருவோம். அதான் கான்டூர். அப்ப எப்படி இருக்கணும்? அதாவது கேன் யூனிட் டுகெதர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சேம் எலிவேஷன் குடுத்திருக்கான். டிஃபரெண்ட் எலிவேஷன் தான் என்ன செய்வோம்? ஒண்ணுக்கு ஒண்ணு கிராஸ் ஆகாது. ஒரே லைனா மீட் ஆகாது. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு கிராஸ் ஆகுதுன்னா, ஒரு கேஸ்க்கு ஒத்தி தான் நமக்கு பாசிபிள். ஓவர்கேம் கிளிப். ஒரு ஒரு வேற எலிவேஷன் இருக்கக்கூடியது, இன்னொரு வேற எலிவேஷன் இருக்கக்கூடியது ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகணும்னா, வெர்டிகல் கிளிப் அப்படிலாம் சொல்லியிருப்போம். இப்ப இங்க சேம் எலிவேஷன் குடுத்துட்டான். அப்ப 2ம் ஒரே இணைஞ்சு ஒரே கான்டூர் லைனா போகும். கேன் யூனிட் டுகெதர். கிளியர்? ஓகே. அப்ப வார்த்தை நெறைய பேர் டக்குனு அவசரப்பட்டு டிஃபரெண்ட் எலிவேஷன் தான் குடுத்துருக்கான் அப்படின்னு அவசரப்பட்டுருவீங்க. ஓகே. அடுத்து. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5வது கொஸ்டின் பாருங்க. கான்டூர் ஆஃப் டிஃபரெண்ட் எலிவேஷன் வந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நொய் நொய் நொய்ன்னு குடுத்துக்கிட்டே ஓகே. கான்டூர் ஆஃப் டிஃபரெண்ட் எலிவேஷன் மே கிராஸ் ஈச் அதர் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப்னு குடுத்துருக்கான். அப்ப இங்க என்ன குடுத்துருக்கான்? கான்டூர் ஆஃப் டிஃபரெண்ட் எலிவேஷன். அண்டர்லைன் பண்ணுங்க. வெவ்வேறு எலிவேஷன்ல இருக்கக்கூடியதுன்னு குடுத்துட்டான். மே கிராஸ் ஈச் அதர். ஒண்ணுக்கு ஒண்ணு கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகுறத பத்தி அதாவது ஒரு கான்டூர் லைனும், வேற எலிவேஷன் இருக்கக்கூடிய ஒரு கான்டூர் லைனும், இப்ப 100 மீட்டர் இருக்கு அப்டின்னா, இந்த கான்டூர் லைனும், 99 மீட்டர் இருக்கக்கூடிய கான்டூர் லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு கிராஸ் ஆகாது. இப்டி கிராஸ் ஆகுதுன்னா ஒரு கேஸ்க்கு தான் பாசிபிள்னு சொல்லியிருக்கேன். எந்த கேஸ்க்கு? ஓவர்ஹேங் கிளிப்புக்கு. அதே மாரி 2 கான்டூர் லைன் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வெவ்வேறு எலிவேஷன் இருக்கக்கூடியது, ஒண்ணுக்கு ஒண்ணு யூனிட் ஆகாது. ஒண்ணுக்கு தான் பாசிபிள். வெர்டிகல் கிளிப். இப்ப என்ன குடுத்திருக்கான்? கான்டூர் ஆஃப் டிஃபரெண்ட் எலிவேஷன் மே கிராஸ் ஈச் அதர் ஒன்லி இந்த கேஸான்னு குடுத்திருக்கான். ஒரு கேஸ் பொறுத்து தான் கிராஸ் ஆகும். வெவ்வேறு எலிவேஷன் இருக்கக்கூடியதுன்னு குடுத்திருக்கான். அப்ப இந்த கேஸ்க்கு சார் அண்ட் ஓவர்ஹேங் கிளிப். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அடுத்து க்ளோஸ்டு கான்டூர் ஆஃப் டிக்ரீசிங் வேல்யூ டுவர்ட்ஸ் த சென்டர். அப்ப டிக்ரீசிங் வேல்யூ டுவர்ட் த சென்டர். இப்போ நம்ம ஹில் குடுத்தோம்னா அப்படி இருக்கும். ஹையஸ்ட் வேல்யூ சென்டர்ல இருக்கும். அதே வந்து ஒரு வேலி குடுக்குறோம் பள்ளத்தாக்கு அப்டின்னா, ஹையஸ்ட் வேல்யூ அவுட்டர்ல இருக்கும். கம்மியான வேல்யூ தான் உள்ளுக்குள்ள இருக்கும். அப்ப கம்மியான வேல்யூ தான் சென்டர்ல இருக்குன்னு சொல்லியிருக்கான். இப்ப டுவர்ட்ஸ் தி சென்டர்ல எப்படி இருக்கு? டிக்ரீசிங் வேல்யூ கம்மியான வேல்யூ. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? ஒரு பள்ளம். அதாவது டிப்ரஷன். கிளியர்? ஓகே. 107வது கொஸ்டின். தி ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் கான்டூர் அண்ட் ரிட்ஜ் லைன். உங்களுக்கே தெரியும். நம்ம ரிட்ஜ் லைன் குடுப்போம்ல. அந்த ரிட்ஜ் லைனோடது எவ்வளவு சார் இருக்கு ஆங்கிள்? எவ்வளவு இருக்கு? ஒண்ணுக்கு ஒண்ணு 90 டிகிரில இருக்கு. ஓகே சார். ஓகே. சூப்பர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 108வது கொஸ்டின். இன் கேஸ் ஆஃப் டபுள் லைன் ரிவர் கான்டூர் ஆர் அப்படின்னு குடுத்துருக்கு. இப்ப டபுள் லைன் ரிவர் அப்படின்னா, இப்ப ரிவர் இப்படி போயிட்டு இருக்கு. இங்கிட்டும் நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கணும். இங்கிட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கணும். அப்ப நம்ம என்ன செய்றோம்? இந்த ரிவர்னால ஏற்படக்கூடிய லைனா கொலிம்ஷன்ல வரக்கூடிய எரர், கர்வேச்சர் கரெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன் 3யும் எலிமினேட் பண்றோம். எலிமினேட் பண்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் இந்த சைடு இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறோம். அதுக்கடுத்து இந்த சைடு இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறோம். அதான் டபுள் லைன் ரிவர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே 2 புறமும் வைக்கிறோம். அப்ப 2 புறமும் வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து இதுல வந்து கர்வேச்சர், ரிஃப்ராக்ஷன் அண்ட் கோலிமேஷன் எரர் 3யும் எலிமினேட் பண்றோம். இது மேக்ஸிமம் ரெசிப்ரோகல் அப்படிங்க பண்ணுவாங்க. அங்கே தான் ரிவருக்கு வந்து சர்வே பண்ணும்போது இப்படி பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இன் கேஸ் ஆஃப் டபுள் லைன் ரிவர் காண்டூரா என்ன குடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டாப்ட் அட் த எட்ஜ் ஆஃப் த ரிவர். இந்த அணைக்கு பக்கத்திலே. ரிவருக்கு எட்ஜ்லயே வரும். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே. அடுத்து 109வது கொஸ்டின் பாருங்க. An imaginary line lying throughout on the surface of the earth. ஓகே. ஒரு இமேஜினரி லைன் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல லையிங் ஆயிருக்கு. அண்ட் preserving a constant inclination to the horizontal. அப்ப ஹரிசாண்டல்ல இருந்து ஒரு இன்க்ளினேஷன் இப்படி போயிருக்கு. ஓகே. இஸ் கால்டுன்னு கொடுத்துருக்கான். அப்ப ஒரு இமேஜினரி லைன் இப்படி போகுது. ஹரிசாண்டல்ல இருந்து இப்படி போகுது. அப்ப இந்த ஆங்கிள் மேக் பண்றது என்ன சார் சொல்லுவோம்? இந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம் நம்ம? காண்டூர் கிரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். சார் ஒரு ஒரு வெர்டிகல் கோடுக்கோ ஒரு கர்சனல் கோடுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் பார்க்குறதோ, இல்ல ஒரு கர்சனல் கோடுக்கும், ஒரு இன்க்ளைன் கோடுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் பார்க்குறதோ, அது என்ன சொல்லுவோம்னா, ஸ்லோப்ன்னு சொல்லுவோம். ஆர் கிரேடியன்ட்ன்னு சொல்லுவோம் வார்த்தை. இல்ல இத தீட்டா, இல்ல dy/dx ன்னு மென்ஷன் பண்ணுவோம். கிளியர்? புரியுதலா இருக்கா? இங்க எத குடுத்துருக்காங்க? இமேஜினரி லைன் சொல்லிட்டோம். அப்ப இமேஜினரி லைன் வந்துட்டாவே எர்த்தோட சர்ஃபேஸ பத்தி பேசுறான். காண்டூர பத்தி தான் பேசுறான். அப்ப இங்க கிரேடியன்ட்ன்னு வரும். அந்த கிரேடியன் என்ன கிரேடியன்? காண்டூர் கிரேடியன். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அப்ப எர்த்தோட சர்ஃபேஸ்ல நம்ம ஒரு ரேண்டமா சில புள்ளிகள எடுத்து, அந்த கர்வேச்சர் ஆஃப் தி எர்த் எப்படி இருக்குமோ, அதிலேயே புள்ளிகள எடுத்து, அதுல ஒரு லைன் ஆனுச்சுன்னா, என்ன சொல்லுவோம் நம்ப? லெவல் லைன்னு சொல்லுவோம். அதே வந்து காண்டூர் லைன் நம்ம எப்ப சொல்லுவோம் நம்ப? அதாவது எங்கெங்கன்னா ஈக்குவல் எலிவேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கோ, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த இமேஜினரி லைன் தான் காண்டூர் லைன்னு சொல்லுவோம். லைன் ஆஃப் சென்டர் ஸ்லோப்ன்னு எப்ப சொல்லுவோம்? அதாவது உங்களுக்கு அ ஒயிட்லி ஸ்பேஸ்டா வந்துகிட்டே இருக்கு. அப்ப அங்க இங்கயும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோப் வேரி ஆகுது. ஆனா லாங் ஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்லோப் வேரி ஆகுது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஸ்லோப்ப ஜெனரல் ஸ்லோப்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த 3மே இதுக்கான விளக்கம் இல்ல. அவன் கேட்டிருக்குது இமேஜினரி லைன் லைன் த்ரோன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ன்னு குடுத்துட்டு, பிரிசர்விங் எ கான்ஸ்டன்ட் இன்க்ளினேஷன் டூ அதாவது ஒரு இன்க்ளினேஷன் இருக்கு. அது எதுலேருந்து? ஹரிசாண்டல்லேருந்து. அப்ப ஒரு ஹரிசாண்டல்லேருந்து இன்க்ளினேஷன் போகுது. அப்ப அத என்ன சொல்லுவோம்? இஸ் கால்டு கிரேடியன்ட். அதாவது காண்டூர் கிரேடியன்ட். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. 110வது கொஸ்டின் பாருங்க. ஓகே சார். ஃப்ரம் எனி பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் வித் எ கிவன் இன்க்ளினேஷன் குடுத்துட்டு. அப்ப அதாவது இப்ப பார்த்தது தான் ஃப்ரம் எனி பாயிண்ட். நம்ம சர்ஃபேஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ். ஓகேவா? வித் எ கிவன் இன்க்ளினேஷன். இப்ப நம்ம சர்ஃபேஸ்ல ஏதோ ஒரு புள்ளி எடுக்கிறீங்க. அது ஹரிசாண்டல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இன்க்ளினேஷனா இருக்கு. அப்ப இன்க்ளினேஷன் வந்தாவே வித் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் தானே. ஹரிசாண்டல் ஆக்சிஸ்லேருந்து 0 டிகிரியா, 45 டிகிரியா, 30 டிகிரியா, 20 டிகிரியா, 10 டிகிரியா, 5 டிகிரியா, 90 டிகிரியா, 97 டிகிரியா, 180 டிகிரியா அப்படின்னு ஹரிசாண்டல்லேருந்து எவ்வளவு டிகிரி இன்க்ளினேஷனா இருக்கு? அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்க்ளினேஷன் இல்லாட்டியும் ஹரிசாண்டல் லைன் சொல்லுவோம். அப்ப தீட்டா ஈக்குவல் 0 டிகிரின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. அப்ப சம் இன்க்ளினேஷன் வந்துட்டாவே சம் ஆங்கிள் வேரியேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது என்ன சொல்லுவோம் நம்ம? ஐடென்டிஃபைடு சாரி இன்டிஃபைனைட் காண்டூர் கிரேடியன்ட் ஆர் பாசிபிள். கிளியர்? ஓகே. அப்ப அது வந்து காண்டூர் கிரேடியன்ட் தான் மென்ஷன் பண்றாங்க. ஓகே. டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா இன்க்ளினேஷன் வந்து இவ்வளவு ஆங்கிள்னு பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணல. அப்ப என்ன ஆங்கிள் வேணுமாலும் இருக்கலாம். இன்டிஃபைனைட். ஆனா அது என்னது? காண்டூர் கிரேடியன்ட் தான் குறிக்குது. காண்டூர் கிரேடியன்ட் ஆர் பாசிபிள். கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப ஏன் சார் இதுல வந்து ஆல் வே அடிக்கக்கூடாது? ஒன்லி 1 கான்டூர் கிரேடியன்ட் அடிக்கக்கூடாது. 2 கான்டூர் கிரேடியன்ட் அடிக்கக்கூடாது அப்டின்னா, அதாவது அவன் வந்து இந்த 90 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அப்டின்னு அவன் ஆங்கில குடுக்கல. அதாவது ஃப்ரம் எனி பாயிண்ட்ன்னு குடுத்துட்டான். அப்ப எனி பாயிண்ட்னா அது என்ன ஆங்கிள் வேணாலும் மேக் பண்ணலாம். அது சர்ஃபேஸ் மேல. அப்ப ஒன்லி அப்டிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. 1, 2 இப்டின்னு வரவே கூடாது. இப்ப 1, 2 வரக்கூடாது அப்டின்னா ஆல் வே கண்டிப்பா வராது. அப்ப இன்டிஃபைனைட் அந்த ஆங்கிள்க்கு தகுந்த மாரி என்ன ஆங்கிள்க்கு வேணுமானாலும் கிரேடியன்ட் கிடைக்கலாம். கான்டூர் கிரேடியன்ட் கிடைக்கலாம். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? 111. லொகேஷன் ஆஃப் கான்டூர் கிரேடியன்ட் ஃபார் எ ஹைவே இது எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அது அப்படியே அகவருப்புக்குள்ள இருக்கும். அவுட் ஃப்ரம் இ பெஸ்ட் செட். ஒரு ஹைவே நீங்க பார்க்கும்போது, நீங்க என்ன செய்வீங்க? நீங்க அந்த இடத்துக்கு ஃபுல்லாவே எடுப்பீங்க. இப்படி எடுப்பீங்க. இப்படி எடுக்கும்போது கரெக்ட்டான சேடில் பாயிண்ட் வந்து நீங்க வந்து என்ன செய்வீங்க? அது மீட் ஆகுதான்னு பார்ப்பீங்க. அப்ப அந்த எல்லா கான்டூரும் இணையுதுங்கள, இந்த புள்ளி தான் சேடில் புள்ளின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சேடில் பாயிண்ட் எடுப்பீங்க. அந்த சேடில் பாயிண்ட் எதுக்கு எடுப்பீங்கன்னா, டவுன் த ஹில்லுக்கு எடுப்பீங்க. இப்ப டவுன் த ஹில்னா மேட்டுக்கு எடுக்க மாட்டீங்க. அந்த ஹைவேல எந்த பக்கம் பள்ளம் இருக்கோ அதுக்கு எடுப்பீங்க. அப்ப சேடில் டவுன் த ஹில். உங்களுக்கு கரெக்ட்டா புரியிற மாரி நான் சொல்லணும் அப்டின்னா, இப்ப உங்களுக்கு ரோடு உங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடு எப்டி இருக்குன்னா, அங்க இங்கயும் பள்ளமும் மேடா கிடக்கு.
அப்ப ஒரு சைடு ஃபுல்லா மேடா இருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லா சுரண்டி எடுத்த மாரி பள்ளமா கிடக்கு. இப்ப மேட்ட விட்டுறணும். பள்ளத்துல என்ன செய்வீங்கன்னா, அது கரெக்ட்டான சேடில் பாயிண்ட் எது வருதுன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கு தகுந்த அளவு லெவல் போடுவோம் நம்ப. கேம்பர் அமைக்கிறதுக்காண்டி. அப்ப அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, சேடில் பாயிண்ட்ன்னு சொல்றோம். அப்ப சேடில் டவுன் த ஹில்ல பார்ப்போம். பள்ளத்துக்கு பார்ப்போம், மேட்டுக்கு பார்க்க மாட்டோம். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர் புரியுதா? ஓகே. ஹைவேன்னு வந்துட்டாவே, பெஸ்ட் செட்ன்னு வந்துட்டாவே, சேடில் பாயிண்ட் லொகேட் பண்ணணும். அதுவும் டவுன் த ஹில் தான் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க இந்த கீவேர்ட. 118. டீவியேஷன் ஆஃப் த ஆக்சுவல் ரோட் கிரேடியன்ட் ஃப்ரம் த ப்ரொபோஸ்டு கான்டூர் கிரேடியன்ட் அப் ஹில் சைடு இன்வால்வ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப சொன்ன அதே தான். அப்ப உங்களுக்கு ஒரு ரோடு இருக்கு. ஒரு பக்கம் மேடா இருக்கு. அதுவும் மலைப்பகுதிகள்ல போடுறீங்க. மலைப்பகுதியில ஒரு பக்கம் மேடா இருக்கு, ஒரு பக்கம் பள்ளமா இருக்கு அப்டின்னா, திரும்பவும் சொல்றேன். கீழ் சைடுனா மேடா இருக்கக்கூடிய பகுதி. அத வெட்டி எடுக்கணும். அப்ப எஸ்கிவேஷன் பண்ணணும். அதே இங்க வந்து டவுன் கீழ் சைடுன்னு குடுத்துருக்கான் அப்டின்னா, அதுல வந்து தண்ணி சாரி சாயில கொட்டி ஃபில் பண்ணணும். அப்ப எம்பாக்மென்ட் பண்ணணும். அப்ப எம்பாக்மென்ட் ஆஃப் த சென்டர் லேன் அப்டின்னா, இங்க என்ன குடுத்துருக்கணும்? டவுன் கீழ் சைடுன்னு குடுத்துருக்கணும். அதாவது டவுன் கீழ் சைடுன்னு குடுத்துருக்கணும். ஹில் சைடுன்னு குடுத்துருக்கணும். அப்ப அவன் என்ன அப் ஹில் சைடுனா மேடான பகுதின்னு குடுத்துட்டான். அப்ப மேடான பகுதியில நம்ம என்ன செய்யணும்? அந்த ரோடு கிரீன் வந்து நான் பிரிப்பேர் பண்ணோம்னா, வெட்டி எடுக்கணும். அப்ப எஸ்கியூஷன் ஆன் த சென்டர் லைன். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கா? ஓகே. ஏன் எர்த் வொர்க் குடுக்கல சார் அப்டின்னா, கட்டிங் பண்றதும் எர்த் வொர்க் தான். பில்லிங் பண்றதும் எர்த் வொர்க் தான். பில்லிங்னா எம்பாக்மென்ட். கட்டிங்னா எஸ்கேவேஷன். 2மே ஒண்ணு தான். அவன் கேட்டது என்னது? டீவியேஷன் ஆஃப் த ஆக்சுவல் ரோடு கிரேடியன்ட் ஃப்ரம் த ப்ரொபோஸ்டு கான்டூர் கிரேட். ப்ரொபோஸ்னா நீங்க இப்ப பழைய ரோட்டுக்கு நீங்க குடுத்திருக்கக்கூடிய ஒரு கிரேடியன்ட். அப்ப அந்த கிரேடியன்ட் ரெடி பண்ணணும்னா, அப்ஹில் சைடு என்ன அப்ஹில் சைடுனா என்ன? மேடான பகுதியில என்ன பண்ணுவீங்க? அதான் வார்த்தையிலே மேடு இருக்கு அப்ஹில்ன்னு. அப்ப அத வெட்டி எடுக்கணும். பள்ளமான இடத்துக்கு கொண்டு போய் கொட்டணும். கிளியர்? ஓகே. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே சார். 113. த பெஸ்ட் மெத்தட் இஸ் சாரி மெத்தட் ஆஃப் இன்டர்போலேஷன் ஆஃப் கான்டினியூஸ் பை உங்களுக்கு குடுத்திருப்பேன். நோட்ஸ் எழுதும்போது சொல்லியிருப்பேன். என்னென்ன மெத்தட்னா இன்டர்போலேஷன்ல வரும் அப்டின்னா, எஸ்டிமேஷன் வரும், அரித்மெட்டிக்ல வரும், கிராபிக்ல வரும், காம்படிஷன் வரும். ஓகே. ஆனா பெஸ்ட் மெத்தட்ன்னு வந்துட்டாவே என்ன வரும் நமக்கு? காம்படிஷன். அதாவது சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கணக்கீடு முறை. அரித்மெட்டிக்கல் சொல்யூஷன் தான் எனக்கு பெஸ்ட் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. சார் கிளியர்? ஓகே. ஆல்ரெடி ஏஇ, ஜெஈலாம் கேட்ட கொஸ்டின் தான் அது. அடுத்து 114 பாருங்க. ஃபார் பிரிப்பரேஷன் ஆஃப் எ கான்டூர் பிளான் ஃபார் எ ரூட் சர்வேன்னு குடுத்துட்டான். ரூட் சர்வேன்னா என்ன அர்த்தம்? ரோடு, ஹைவேல ரோடு, ரயில்வே ட்ராக், ஒரு கேனால் இது மாரி ரூட் சர்வே எல்லாத்துக்குமே இப்ப ஒரு கான்டூர் பிளான் ரெடி பண்றோம்னா என்ன செய்யணும்? அதாவது மெத்தட் ஆஃப் ஸ்கொயர் யூஸ் பண்ணணுமா? இல்ல மெத்தட் ஆஃப் ட்ரேஸ் கான்டூர் யூஸ் பண்ணணுமா? மெத்தட் ஆஃப் கிராஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணணுமா? இல்ல மெத்தட் ஆஃப் கான்டூரிங் யூஸ் பண்ணணுமா? அதாவது மலைப்பகுதிகளுக்கு டோபோகிராபிக்கல். அதே வந்து பிளாட்டர் சர்ஃபேஸ்க்கு ஸ்பாட் லெவல் இல்ல கிரிட் கான்டூரிங். அதே ரோடுகளுக்கு என்ன பயன்படுத்துவோம்? ரயில்வே, கேனால், ரோடுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கிராஸ் செக்ஷன் கான்டூரிங் பயன்படுத்துவோம். மொத்தம் 3 மெத்தட் தான் இருக்கு. அப்ப இந்த ஃபார் பிரிப்பரேஷன் ஆஃப் கான்டூர் பிளான் ஃபார் எ ரூட் சர்வே. ரூட் சர்வேன்னா ரோடு, ரயில்வே ட்ராக், கேனால். இதுக்கு நான் எத சார் பயன்படுத்துனேன்? மெத்தடா என்ன மெத்தட் பயன்படுத்துறேன்? அதான் மெத்தட்ன்னு ஆப்ஷன்லயே குடுத்துட்டேனே. என்ன மெத்தட் பயன்படுத்த போறீங்க? அப்ப இதுக்கு ஸ்கொயர் கான்டூரிங் அதாவது கிரிட் கான்டூரிங் யூஸ் பண்ணுவீங்களா? ரூட் சர்வேக்கு? ரூட் சர்வேக்கு பண்ண மாட்டோம். ஒரு பிளாட்டா இருக்கக்கூடிய ஓப்பன் கிரவுண்ட் சர்ஃபேஸ் தான் ஸ்கொயர் கான்டூரிங்கும், கிரிட் கான்டூரிங்கும் இல்ல அதுக்கு இன்னொரு நேம் இருக்குமே. ஸ்பாட் லோடிங்கும் பயன்படுத்துவோம். கிளியர்? ட்ரேஸ் கான்டூர்ங்கிறது ஒண்ணு இல்ல. ஜஸ்ட் ரேடியல் மெத்தட் தான் அப்படி குடுத்துருக்கான். மெத்தடா கான்டூரிங்கிறது அது அதுக்குள்ள தான் இது 3மே வரும். ஸ்பாட் லெவல், டேக்கோமெட்ரி வரும். அதுக்கு அடுத்து ட்ரேஸ் ஆர் ரேடியல் கான்டூரிங் வரும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? சார் கவனிக்கிறீங்களா? ஓகே. அப்ப என்ன சார் வரும்? ரூட் சர்வேக்கு என்ன வரும்? சார் ரூட் சர்வேனா தமிழ்லயாச்சும் படிச்சு பாருங்க சார். ஒரு பாதை ஆய்வுக்கான ஒரு விளிம்பு திட்டத்தை தயாரிப்பதற்கு என்ன சர்வே என்ன மெத்தட பயன்படுத்துறோம்? அப்படின்னு கேட்கறாங்க. மெத்தட் ஆஃப் கான்டூரிங் எத்தன இருக்கு? 3 தான் இருக்கு. ஒண்ணு கிராஸ் செக்ஷன் கான்டூரிங், இன்னொன்னு டோபோகிராபிக்கல் கான்டூரிங் ஆர் டேக்கோமெட்ரிக்கல் கான்டூரிங்ன்னு சொல்லுவீங்க. அதான் டேக்கோமெட்ரிக்னு வச்சுக்கிருங்க. டேக்கோமெட்ரிக்கல் கான்டூரிங் அப்பதான் நான் எழுதி குடுத்திருப்பேன். அதுக்கடுத்து ஸ்பாட் லெவல் ஆர் கிரிட் கான்டூரிங் ஆர் ஸ்கொயர் கான்டூரிங். ஸ்கொயர் கான்டூரிங் பிளாட் சர்ஃபேஸ்க்கு. டேக்கோமெட்ரி கான்டூரிங் அவுட்லெட்டிங் ஏரியா ஆர் ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு க அதாவது கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ரோடு, ரயில்வே, கேனல் இதுக்கு குடுத்திருப்பேன். கேட்டிருக்கிறது பாதை தான் கேட்டிருக்கான். அது பொதுவா ரோடா இருக்கலாம், ரயில்வே ட்ரா இருக்கலாம், இல்ல ஒரு கேனலா இருக்கலாம். இப்ப மெத்தட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் ப்ரொபைல் கான்டூரிங்ல தானே கிராஸ் செக்ஷன், லாங்குல செக்ஷன் வரும். கிராஸ் ப்ரொபைல் இஸ் யூஸ்ட்ன்னு குடுத்திருக்கான். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. டிங்கிற ஆப்ஷன நீங்க யோசிக்கவே கூடாது. அவன் ஜஸ்ட் மெத்தட் ஆஃப் கான்டூரிங் யூஸ்ன்னு குடுத்திருக்கான். மெத்தட் ஆஃப் கான்டூரிங்ல ஆப்ஷன் ஏவும் வரும். ஸ்கொயர் கான்டூரிங். ஆப்ஷன் சி கிராஸ் செக்ஷன் கான்டூரிங் வரும். ஆப்ஷன் பி ட்ரேஸ்ங்கிறத ரேடியல் கான்டூரிங் ஆர் டேக்கோமெட்ரிக் கான்டூரிங் சொல்லுவான். அதுவும் வரும். பொதுவா மெத்தட் ஆஃப் கான்டூரிங் குடுத்திருக்கான். எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியும்?
ஸ்கொயர் கான்டூரிங் கண்டிப்பா பிளாட் சர்ஃபேஸ்க்கு வரும். ரோடுகளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். பாதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப அதையும் எனக்கு இது பண்ணிட்டேன். ட்ரேஸ் உங்களுக்கு தெரியலாட்டியோட தெரிஞ்சுக்கிறீங்க. டேக்கமெட்ரிக் ஆர் ரேடியல்ல தான் ட்ரேஸும் குடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் வராது. ஹில் ஸ்டேஷனுக்கு ஆர் அன்ரிலேட்டிவ் பிளேஸஸ் தான் வரும். அப்ப கண்டிப்பா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் யோசிக்கணும் அந்த இடத்துல அவ்வளவுதான். கிளியர்? ஓகே. 2025ல கேட்ட கொஸ்டின். 115. இது இப்ப கேட்ட கொஸ்டின். அக்யூரசி ஆஃப் எலிவேஷன் ஆஃப் வேரியஸ் பாயிண்ட்ஸ் அப்டெய்ன்ட் ஃப்ரம் கான்டூர் மே பி லிமிட்டட் டூ. எப்படி சார் இருக்கான்? உங்களுடைய கான்டூர் இன்டர்வல்ல 50% இருக்கணும். அப்ப டோட்டல் கான்டூர் இன்டர்வல்ல 50%னா 1/2 அளவுக்கு இருக்கணும். அப்ப 1/2 ஆஃப் த கான்டூர் இன்டர்வல். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அப்ப உங்களுக்கு அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பார்க்குறோம்ல. இன்க்ளைன்ட் கான்டூர் லைனுக்கும், ஹரிசாண்டல் லைனுக்கும் பிட்வீன் த வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அது கான்டூர் இன்டர்வல். அதே ஆங்கிள் பார்த்தோம் அப்டின்னா, கான்டூர் கிரேடியன்ட். அதே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பார்க்கணும் அப்டின்னா, ஹரிசாண்டல் ஈக்வலன்ட். வார்த்தைகளுக்கு இம்பார்ட்டன்ட். கிளியர்? ஓகே. அப்போ ஒரு உயரத்த துல்லியமா கால்குலேட் பண்ணணும் அப்டின்னா, அந்த கான்டூர் இன்டர்வல்ல 50% எடுத்துக்கிறணும். அப்ப 1/2 ஆஃப் த கான்டூர் இன்டர்வல். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 116. கொஞ்சம் இதெல்லாம் நெறைய கொஸ்டின்ஸ் குடுக்கறதுக்காண்டி குடுத்துருக்கேன். சிம்பிளா தான் இருக்கு. நான் குடுக்குறேன் பாருங்க அப்படியே. என்ன குடுத்துருக்கேன்னா, எ தம்பி லெவல் வாஸ் செட் அப் அட் மிட் பாயிண்ட். ஓகே. மிட் பாயிண்ட்ல செட் பண்ணிட்டாங்க. அப்ப ஸ்டேஷன் பாயிண்ட் இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. அப்ப தம்பி லெவல் இங்க செட் பண்ணியிருக்காங்க. ஓகே. பிட்வீன் பெக்ஸ் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுவுல செட் பண்ணியிருக்காங்க. இப்ப 80 மீட்டர் அபார்ட் அண்ட் த ஸ்டாப் ரீடிங் வேர் என்ன குடுத்துருக்காங்க? இது 2ம் 80 மீட்டர் அபார்ட்ல இருக்கு. தூரமா இருக்கு. அப்ப ஸ்டாப் ரீடிங் 1.32 1.5 இப்ப நான் வந்து ஏக்கு வந்து ஏ அண்ட் பி தானே குடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஏ 2வது தான் பி. அப்ப ஏக்கு 1.32 குடுப்பேன் ரீடிங். இங்க 1.32. அதே மாரி இங்க என்ன 1.56ன்னு குடுத்துட்டான். ஓகே. அப்ப when the level was set up at 10 மீட்டர் from A and B அடுத்து குடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் இத முடிச்சிருவோம். அப்ப ஏக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 1.56ல இருந்து 1.32 கழிங்க. அப்ப டிஃபரன்ஸ் என்ன வரும்? 0.24 வருமா? கிளியர்? புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. அப்ப இது வந்து ஏக்கும் பிக்கான டிஃபரன்ஸ். அப்ப இதுவரையும் நான் முடிச்சுட்டேன். எனக்கு டிஃபரன்ஸும் தெரிஞ்சிருச்சு. 0.24 இருக்கு. வச்சுக்கங்க அப்படியே. ரைட். அடுத்து when the level was set up at a point 10 மீட்டர் from A. இப்ப என்ன செய்றான்னா, 2க்கும் இடைப்பட்டது 80ன்னு குடுத்துருக்கான். இப்ப என்ன செய்றான்? இதுல ஏலேருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்துல நம்மள டம்மி லெவல்ல நகர்த்தியிருக்கான். ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட்ல 40 மீட்டர்ல வச்சிருந்தான். இப்ப ஏலேருந்து 10 மீட்டர்ல டம்மி லெவல்ல வச்சிருக்கான். ஃப்ரம் ஏ அண்ட் பி. ஓகே. அதுக்கு அடுத்து ஃபுல் ஸ்டாப். ஏ புரொடியூஸ்டு த ஸ்டாப் ரீடிங் அப்ளைன்ட் அட் ஏ அண்ட் பி வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ. ஏக்கு என்ன குடுத்துருக்கான் இப்ப? 1 எப்ப? லெவல்ல மிட் பாயிண்ட்லேருந்து ஏக்கு பக்கத்துல 10 மீட்டர். ஏலேருந்து 10 மீட்டர் தள்ளி வைக்கும்போது. ஏல வந்து 1.1 பில வந்து என்ன குடுத்துருக்கான்? 1.39ன்னு குடுத்துருக்கான். அப்ப இப்ப லெவல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. அப்ப 1.39லேருந்து 1.11 கழிச்சா என்ன வரும் நமக்கு? என்ன சார் வரும்? 0.28 வருமா? அதானே? கரெக்ட். ஓகே? ஓகே. இப்ப ஆரம்பத்துல மிட்ல இருக்கும்போது 0.24 இத 10 மீட்டர் ஏலேருந்து கொண்டு வரும்போது 0.28 இப்ப இது 2க்கும் என்ன சார் லெவல் டிஃபரன்ஸ்? இப்ப இது 2க்கும் என்ன லெவல் டிஃபரன்ஸ்? மிட்லேருந்து இது மாத்தும்போது 0.02ஆ? 02 04ஆ? 04ஆ? கிளியர்? ஓகே. 0.04 வச்சுக்கிறேங்க. என்ன கேட்டிருக்கான்? த கரெக்ட் ஸ்டாப் ரீடிங் ஃப்ரம் தி செட்டப் அட் பிங்கிற பாயிண்ட் கேட்டிருக்கான். அப்ப பிங்கிற பாயிண்ட் என்ன இருக்கு? 1.39 இருக்கு. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளத எடுக்கக்கூடாது. 10 மீட்டர் ஏக்கு பக்கத்துல கொண்டு வந்திருக்கிறதுக்கு தான், இப்ப நம்ம மிட்ல உள்ளத தான் இங்க தவறுதலா ஏலேருந்து 10 மீட்டர்ல வச்சு எடுத்திருக்கோம். அப்ப என்ன கேட்கிறான்? பிக்கு வந்து கரெக்ட் ரீடிங் கேட்கிறான். ஏக்கு கேட்டாலும் பிரச்சனை இல்ல. பிக்கு கேட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஏக்கு கேட்டா ஏவோட அந்த 0.04 கழிக்கணும். இப்ப பிக்கு எடுக்கணும்னா பியோட 0.04 கழிக்கணும். அப்ப 1.39 வச்சுக்கிறங்க. கீழ 0.040 வச்சுக்கிறங்க. அப்ப 0 9 4 பூஜ்ஜியம் 5 3 இறக்குங்க. அப்ப 1 அப்படியே இறக்குங்க. 1.35 எங்க இருக்கு? 1.345 வருது. ஓகே. அப்ப 1.35 வருது. இங்க 345ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே. அப்ப இதுதான். இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டான். சப்போஸ் கேட்டான்னா தெரியணுங்கிறதுக்காண்டி குடுத்துருக்கேன். ஓகே. இதுதான் தமிழ்லயும் வாட்சி பாருங்க. ஏ மற்றும் பி இடையில் 80 மீட்டர் இடைவெளியில் ஒரு நடுப்புள்ளியில் குப்பை நிலை அமைக்கப்பட்டது. கம்பி லெவல் தான் அப்படி வார்த்தை குடுத்துருக்காங்க. மற்றும் பணியாளர் அளவீடுகளில் 1.38 அது ஒண்ணும் இல்ல சார். நான் சொன்னது தான் சார். பின்னு வேற தப்பா குடுத்துருக்காங்க. ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கேப் 80 மீட்டர். கரெக்ட்டா மிட் பாயிண்ட்ல டபுள் லெவல்ல வைக்கிறாங்க. இப்ப ஏல எடுத்த ரீடிங் 1.32 பில எடுத்த ரீடிங் 1.56 ஓகேயா? குடுத்துட்டான். இப்ப அடுத்து என்ன சொல்றான்னா, வென் லெவல் வாஸ் செட் அப் அட் பாயிண்ட்
10 மீட்டர். அவன் என்ன செஞ்சுட்டான்? தவறுதலா 10 மீட்டர்ல கொண்டு போய் வச்சுட்டான். எதுலேருந்து? ஃப்ரம் ஏலேருந்து. அப்ப ஆன் பி டூ ஏ. அப்ப பி டூ ஏக்குள்ள ஏலேருந்து 10 மீட்டர் தள்ளி கொண்டு போய் வச்சுட்டான். ஆனா நடுவுல தான் இருந்திருக்கணும். இப்ப ஸ்டாப் ரீடிங் எப்படி காட்டுது அப்படின்னா, ஏக்கு 1.1ன்னு காட்டுது. கரெக்ட்டா இருந்துச்சுன்னா 1.32ன்னு காட்டியிருக்கணும். ஆனா இப்ப 1.1ன்னு காட்டுது. அதாவது பிக்கு கரெக்ட்டா வச்சிருந்தோம்னா சென்டர்ல 1.56ன்னு காட்டியிருக்கணும். ஆனா இப்ப 1.39ன்னு காட்டுது. பிக்கு கரெக்ட் ரீடிங் என்ன வரும்னு கேட்டிருக்கான். அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் உண்மையிலேயே கரெக்ட் ரீடிங் இருக்கும்போது ஏக்கும் பிக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். 0.24 கண்டுபிடிச்சேன். தவறுதலா வச்சிருக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். 0.28ன்னு கண்டுபிடிச்சேன். இப்ப உண்மையான ரீடிங்க்கு தவறுதலா எடுத்த ரீடிங்க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பார்க்கும்போது என்ன வருது? 0. அதாவது உண்மையா எடுத்த ரீடிங் ஃபர்ஸ்ட் 0.24. அதுக்கடுத்து உள்ள ரீடிங் வந்து -0.28. அப்ப என்ன வரும்? -0.04ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு வந்திருக்கக்கூடிய பி ரீடிங்ல தான் கரெக்ஷன் கேட்கறாங்க. அப்ப பில என்ன செய்யணும்? 1.39 பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ணியிருப்பேன். இங்க மைனஸ் இருக்கிறதுனால -0.04. அப்ப என்ன வரும்? 1.35. அப்ப 1.35 தான் கரெக்டான ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா? ஓகே. அவ்வளவுதான் சார். அடுத்து. ஜஸ்ட் நீங்க இத வந்து எனக்கு மேத்தமேட்டிக்ஸே வராது அப்படின்னு ஓடிறக்கூடாது. ஜஸ்ட் நீங்க எப்படி போடணும்னு கவனிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேட்கும்போது அங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவனிக்கிறதுல ஒண்ணும் லாஸ் ஆக போறது இல்லையே. ஓகே. 117. ஓகே. என்ன குடுத்துட்டான்? லெவல் லைன் குடுத்துட்டான், ஹரிசாண்டல் லைன் குடுத்துட்டான், லெவல் சர்ஃபேஸ் குடுத்துட்டான், ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் குடுத்துட்டான். ரொம்ப பேசிக் தான். இந்த சைடு லிஸ்டட் ரூல் என்ன வந்து மேட்ச் குடுத்துருக்கான்னு பார்ப்போம். அதாவது the plane normal to the direction of gravity at all points. நார்மல் டூ த டைரக்ஷன் வந்தாவே உங்களுக்கு இங்க வரும் உங்களுக்கு. அதாவது லெவல் லைன் குடுக்கலாம். ஹரிசாண்டல் லைனுக்கு நார்மலும் குடுக்கலாம், பெர்பெண்டிகுலரும் குடுக்கலாம். இதெல்லாம் எல்லாத்தையும் வாட்சி பார்ப்போம். The surface whose all point are normal to the direction of gravity. சர்ஃபேஸ பத்தி பேசியிருக்கான். இங்க சர்ஃபேஸ பத்தி இது லைனு, இது 2 சர்ஃபேஸ். அப்ப இந்த சர்ஃபேஸ் whose all points நார்மல் to the direction of gravity குடுத்திருக்கான். வெயிட் அடுத்து வரேன். அதுக்கடுத்து இன் லைன் which is நார்மல் தான் அப்படி குடுத்திருக்கான். நார்மல் to the direction of gravity at all points. 2மே ஒண்ணு தான். ஓகே. சரி ஓகே. The plane normal to the direction of gravity at the point. ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த பிளேன் குடுத்திருக்கான். இங்க சர்ஃபேஸ்ன்னு குடுத்திருக்கான். The surface whose all points are normal to the direction of gravity. எந்த சர்ஃபேஸ்? லெவல் சர்ஃபேஸ் கர்வேச்சர் பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்டுமே கிரவுண்ட் மேல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே நம்ம டைரக்ஷன் ஆஃப் த கிராவிட்டினா நம்மளோட சென்டர் ஆஃப் த அந்த புள்ளிக்கு எப்படி இருக்குன்னா நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிக்கு 2ங்கிறது கரெக்டான ஆன்சர். அப்ப சிக்கு 2 அப்படின்னா ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். சில 2 இருக்க மாதிரி 1 தான் இருக்கு. அப்ப ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர். இருந்தாலும் மத்த எல்லாம் சொல்லிடுறேன். இப்ப அடுத்து லெவல் சர்ஃபேஸ் மாதிரி ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் பாருங்க. ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் ஆர் பிளேன் குடுக்கலாம். த பிளேன் நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பாயிண்ட். இங்க நார்மல் குடுக்காம பெர்பெண்டிகுலர் குடுத்தா கரெக்டான லைன். நான் நோட்ஸ்ல கரெக்ட்டா குடுத்திருப்பேன். புக்லயும் அதான் குடுத்திருப்பான். பெர்பெண்டிகுலர். ஓகே. அப்ப டிக்கு 4. 4 இருக்கா? ஓகே. அது மாரி ஹரிசாண்டல் எங்க வருதோ இங்க பெர்பெண்டிகுலர். இங்கேயும் பெர்பெண்டிகுலர் குடுத்திருக்கலாம். ஓகே. அடுத்து லெவல் லைன் பார்ப்போம். அப்ப லெவல் லைன் இங்க என்ன வரும்? இன் லைன் விச் நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அட் ஆல் பாயிண்ட்ஸ். அப்ப 3 ஆன்சர். அப்ப 3 ஆன்சர். கரெக்ட். அடுத்து ஹரிசாண்டல் லைன் 2க்கு பார்க்கணும். இந்த பிளேன் பெர்பெண்டிகுலர்னு குடுத்திருக்கலாம். நார்மல் 2ம் ஒண்ணு தான் கிட்டத்தட்ட பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ். அப்ப 1. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல லெவலிங்ல குடுத்திருப்பேன். சார் கிளியர்? புரியுதா? கர்வேச்சர் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் மேல ஏதாச்சும் ஒரு புள்ளி. ஓகே. நான் இங்க வைக்கக்கூடிய புள்ளியெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த சர்ஃபேஸ்க்கு இடத்துக்கு மேலே வரையறீங்க. அததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லெவல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த லெவல் லைன் எப்படி வச்சிருக்கீங்க? நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் மேல வரைஞ்சிருக்கீங்க. அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் தான் என்னது நம்மளுடைய லெவல் சர்ஃபேஸ். லெவல் சர்ஃபேஸ் தான் கர்வ்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த லெவல் சர்ஃபேஸ் மேலே போகக்கூடிய இந்த படத்துட்டு போகக்கூடிய இந்த லையிங் லைன் தான் லெவல் லைன் சொல்றோம். அதுக்கடுத்து இதுக்கு ஓகே. இதுக்கு டான்ஜென்ஷியலா நம்ம வரையக்கூடிய பாயிண்ட்லலாம் எடுக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் மேல பய பயணிக்கக்கூடிய அந்த லையிங் லைன் வந்து ஹரிசாண்டல் லைன். இப்ப நம்மளுடைய லெவல் லைன்லேருந்து சென்டர் ஆஃப் த அந்த எர்த்துக்கு கனெக்ட் பண்றீங்க. இந்த சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, அது வெர்டிகல் லைன் ஆர் பிளம்ப் லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய லெவல் லைனுக்கும் இந்த சென்டர் அந்த கிராவிட்டி பாயிண்ட்ஸ பொறுத்து அந்த சென்டர் புள்ளிக்கும் எப்படி இருக்குன்னா, இப்ப நார்மலா இருக்கும். ஹரிசாண்டல் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். லெவல் சர்ஃபேஸ்க்கு நார்மலா இருக்கும். ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? உச்சரிச்ச வார்த்தைகள்ல வந்து எவ்வளவு இருக்கு? லெவல் சர்ஃபேஸ், லெவல் லைன், வெர்டிகல் லைன் ஆர் பிளம்ப் லைன், ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், ஹரிசாண்டல் லைன் 5 விஷயம் சொல்லியிருக்கேன்.
லெவல் சர்ஃபேஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? லேக்ல இருக்கக்கூடிய ஸ்டில் வாட்டர், தேங்கி நிக்கக்கூடிய தண்ணி. தேங்கி நிக்கக்கூடிய சாக்கடை நீர். கிளியர்? அதே அந்த வாட்டர் வாட்டர் பாடிஸ்ல இருக்கக்கூடிய பவுண்டரி லைன என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கான்டூர் லைனுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம். கிளியர்? ஓகேவா? பவுண்டரீஸ்னா அதோட தண்ணி அந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள் இருக்கக்கூடியதெல்லாம் கனெக்ட் பண்ணி வரைகிற லைன்ஸ். ஓகே. ஞாபகம் வச்சுக்கிறது. அதையும் எக்ஸாம்ல கேட்டிருக்கு. அடுத்து 118வது கொஸ்டின். ஸ்டீப் க்ரவுண்ட், பிளாட் க்ரவுண்ட், யூனிஃபார்ம் ஸ்லோப், பிளைன் சர்ஃபேஸ். ஓகே. அப்ப மொத்தம் ஒரு 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 இதான் ஹரிசாண்டல் லைன். ரொம்ப ஸ்டீப்பா குடுக்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள். இங்க வரைஞ்சீங்கன்னா, இங்க ஒரு ஆங்கிள். இங்க எடுத்தீங்கன்னா, இங்க ஒரு ஆங்கிள். அப்போ ஒவ்வொன்னுக்கும் எப்படி இருக்கும்? ஸ்பேஸ்ங்கிறது பக்கத்திலேயே கிடைச்சுக்கிட்டே இருக்கு. மாறி, மாறி. சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு ஸ்டீப் கிரவுண்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது கான்டூர், ரன், குளோஸ் டுகெதர். பக்கத்திலேயே உங்களுக்கு என்ன இருக்கும்? கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு புள்ளியிலுமே ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால, பக்கத்துல நெருங்கி, நெருங்கி கான்டூர் லைன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப கான்டூர்ஸ் ரன் க்ளோஸ் டுகெதர். அப்ப ஏக்கு 1. ஏக்கு 1 இருக்குது. இங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஏ. இருந்தாலும் அடுத்து பார்ப்போம். பிளாட் கிரவுண்ட்ங்கிறது என்ன? பிளாட்ங்கிறது ஆங்கிள் ரொம்ப தூரம் போய் போய் தான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். அப்ப ஒயிட்லி ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப அகலமான ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஆங்கிள் மாறிக்கிட்டே போகும். இதான் என்னது ஒரு பிளாட்ல இருக்கக்கூடியது. ஓகே. இல்ல ஒரு இன்க்ளைன்ட் பிளேன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. அதுக்கடுத்து இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூனிஃபார்ம் ஸ்லோப்ப முடிச்சிரும். யூனிஃபார்ம் ஸ்லோப்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் ஸ்பேஸ் ஈக்குவலா இருக்கணும். அப்ப யூனிஃபார்மா இருக்கணும். அப்ப யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கான்டூர்ஸ் அப்படின்னு குடுக்கலாம். இப்ப யூனிஃபார்ம் ஸ்லோப்னு குடுத்துட்டான். யூனிஃபார்ம் ஸ்லோப்னு குடுத்துட்டாவே உங்களுக்கு என்ன குடுக்கணும்? உங்களுக்கு யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் குடுக்கலாம். இல்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸும் குடுக்கலாம். ஆனா, பிட்வீன் கான்டூர்ன்னு குடுத்துட்டான். அப்ப யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கான்டூர்ன்னா எப்படி அர்த்தம்? அப்ப ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பிட்வீன்னா 2 புள்ளிக்கு இடைப்பட்டது. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப அப்ப இங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப இன்னொன்னு பாருங்க 3 ஈக்குவலி ஸ்பேஸ்டு ஆனா பேரலல் கான்டூர். ஒரே ஒரே மாரியான கான்டூருக்கு ஈக்குவலி ஸ்பேஸ்ன்னு குடுத்துட்டான். இப்ப பெஸ்ட்ன்னு பார்த்தா யூனிஃபார்ம்க்கு 3 தான் குடுக்கணும். கொஞ்சம் யோசிக்கணும் அந்த இடத்துல. அப்ப சிக்கு 3. இங்க பாருங்க. சிக்கு 3 கரெக்ட். இப்ப 1 பாருங்க. ஏக்கு 1 ஏக்கு 4ல வரணும். சாரி சார் மாத்தி சொல்லிட்டேன் சார். சாரி. இங்க எழுதும்போது நான் கரெக்ட்டா எழுதியிருக்கேன். நீங்களும் பார்க்குறீங்க. ஸ்டீப் ரவுண்ட்னா நான் 1 வந்து நான் 4க்குள்ள போட்டுருக்கேன். 4க்கு வரணும். அப்ப 1க்கு 4க்கு வரக்கணும் அப்டின்னா, 1க்கு 4னா இங்க இருக்கு. இதான் ஆன்சர். ஓகே, ஓகே. பிளேன்ஸ் அடுத்து மத்தத முடிச்சிருவோம். ஸ்டீப்க்கு முடிச்சாச்சு. இதுக்கு முடிச்சாச்சு. இத விட்டுருங்க. பிளாட், யூனிஃபார்ம், பிளேன். யூனிஃபார்ம் பொறுத்தவரை யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கான்டூர் இருக்கு. ஈக்குவலி ஸ்பேஸ்டு பேரலல் கான்டூர் இருக்கு. பிளேன் சர்ஃபேஸ் வேற இருக்கோ? ஓகே மறந்துட்டேன். சரி ஓகே. ஒயிட்லி ஸ்பேஸ்ல எங்க சார் வரும்? இப்ப சொன்னேனே. ஒயிட்லி ஸ்பேஸ்ல எங்க வரும்? இப்ப தானே சார் சொன்னேன். ஒயிட்லி ஸ்பேஸ்ல எங்க வரும்? ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி தான் உங்களுக்கு ஸ்லோப் கொஞ்சம் கொஞ்சமா வேரி ஆகும். அது என்ன சொன்னேன்? பிளாட் சர்ஃபேஸ்ன்னு சொன்னேன். அப்ப பிளாட் சர்ஃபேஸ் முடிச்சிருங்க. பிளாட் கிரவுண்டுக்கு எங்கே வரும்? ஒயிட்லி ஸ்பேஸ்டு. டைரக்ட்டாவே உட்கார்ந்திருக்கு. அப்ப பிக்கு 2 வரணும். பிக்கு 2 அதே ஆப்ஷன்லயே இருக்கு. ஓகே. அடுத்து யூனிஃபார்ம் ஸ்லோப். இப்ப பிரச்சனை இல்ல. இப்ப நமக்கு இருக்குது யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ பத்தி பேசணும். இன்னொன்னு ஈக்குவலி ஸ்பேஸ்டு பேரலல் கான்டூர் பத்தி பேசணும். அப்ப பிளேன் சர்ஃபேஸ்னா அப்ப ஈக்குவலி ஸ்பேஸ்டு பேரலல் கான்டூர் வருமா? இல்ல யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் வருமா? அதான் பார்க்கணும். பிளேன் சர்ஃபேஸ பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ் தான் வரணும். ஏன்னா இங்க யூனிஃபார்ம் இருக்கிறதுனால யூனிஃபார்ம் தான் அவன் குடுத்திருப்பான். அப்ப இதுதான் ஆன்சர் வந்திருக்கணும். இதுதான் செக் பண்ணிக்கிறோம் ஆப்ஷன்ல. அதான் குடுத்திருக்கான்னு நெனைக்கிறேனே. ரைட். அதான் குடுத்திருக்கான். ஓகே. பிளேன் சர்ஃபேஸ்னா இன்க்ளைன்ட் பிளேன் சர்ஃபேஸ். அதுவும் கிட்டத்தட்ட பிளாட் மாரி தான். ஆனா கொஞ்சம் இன்க்ளைன்ட்டா குடுத்திருப்பாங்க. அப்ப அது எப்படி இருக்கும்? அதாவது ஈக்குவலி ஸ்பேஸ்டு பேரலல் கான்டூர்ஸா இருக்கும். அப்ப இது 2க்கும் குழப்பிக்க கூடாது. யூனிஃபார்ம்ங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா அதையே அடிச்சிடுங்க. அப்ப 1க்கு 4 பிளாட்டுக்கு ஸ்ட்ரெய்ட்டா உட்கார்ந்திருக்கு 2. அப்ப 4, 2 யூனிஃபார்ம்க்கு யூனிஃபார்ம் வார்த்தை இருக்கு. 1. அப்ப 4, 2, 1, 3. 4, 2, 1, 3. இப்ப ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 119. கான்டூர் லைன் ஆஃப் டிஃபரண்ட் எலிவேஷன். வார்த்தைய அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. டிஃபரண்ட் எலிவேஷன். கேன் யூனிட் டூ ஃபார்ம் ஒன் லைன். அப்ப வெவ்வேறு எலிவேஷன் இருக்கக்கூடிய 2 கான்டூர் லைன் எப்பவும் ஒன்றுக்கு ஒண்ணு இணையாதுன்னு நான் சொல்லிக் குடுத்திருக்கேன். ஆனா இது ஒண்ணொண்ணுத்தையும் பாசிபிள். அது எதுல பாசிபிள்? நம்மளுடைய வெர்டிகல் கிளிப்ல பாசிபிள். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஒன்லி இந்த கேஸ் ஆஃப். அடுத்து 120 சார். இன் செட்டிங் அப் எ பிளேன் டேபிள் அட் எனி ஸ்டேஷன். ஒரு பிளேன் டேபிள செட் பண்ணோனே, இப்ப நார்மலா வந்து ஒரு காம்பஸ் செட் செட் பண்றீங்க. இல்ல ஒரு டம்பில லெவலிங் ஸ்டோன் செட் பண்றீங்க.
தியோடலைட் செட் பண்றீங்க. இது எல்லா ஒரு டோட்டல் செஷன் செட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சென்டரிங், அதுக்கு அடுத்து லெவலிங், அதுக்கு அடுத்து ஃபோகஸிங். இந்த ஆர்டர்ல பண்ணுவீங்க. ஆனா ஒரு பிளேன் டேபிள் செட் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சுருவோம்? அப்ப அந்த ட்ரைபாடையும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவோம். சென்டரும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்ப்போம். அப்ப நம்மளோட ஸ்பிளிட் லெவல் வச்சு லெவலிங்கும் பண்ணுவோம், சென்டரிங் பண்ணுவோம். ஒரே நேரத்துல. டன் சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்துல. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. உங்க பலகை ட்ரைபாட்ல மட்டமா இருக்கா? அப்புறம் வச்சுக்கிட்டு நீங்க பேப்பர் வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப 2மே ஒரே இடத்துல பண்ணா எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். 121. இன்டர்செக்ஷன் மெத்தட் அங்கேயே வார்த்தை குடுத்துருக்கேன். அக்சஸிபிள் பாயிண்ட் இருக்கு. இன்டர்செக்ஷன் இருக்கு அப்படின்னு நடத்தும்போதே சொல்லிக் குடுத்துருக்கேன். அப்ப இன்டர்செக்ஷன் மெத்தட் ஆஃப் டீடைல்டு பிளாட்டிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் எங்க அப்படின்னா, ஒரு ஹில்லி ஏரியாவுல. எங்கெங்கன்னா அன்டுலேட்டிங்கா செயின் போட முடியலையோ, அக்சஸிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கோ, அந்த மாரி இடங்கள். அப்ப அது எங்க இருக்கு? ஹில் மாரியான இடங்கள்ல தான் இருக்கும். அன்டுலேட்டிங் அதிகமா கரடு முரடா. அப்ப ஹில்லி ஏரியாவுல பயன்படுத்துறோம். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். கிளியர்? ஓகே சார். அடுத்து 122வது கொஸ்டின். அன் எக்ஸாம்பிள் ஃபார் லெவல் சர்ஃபேஸ் இஸ் இப்பதான் மேல சொன்னேன். லெவல் சர்ஃபேஸ்க்கான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? அதாவது ஸ்டில் வாட்டர் நிறையா நிக்கக்கூடிய தண்ணி இன் ஏ லேக். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அடுத்து 123. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லெவல் லைன்? அப்ப லெவல் லைன் ஒன் ஆஃப் த கர்வ்டு லைன். கரெக்ட். ஆல் பாயிண்ட் ஆன் லெவல் லைன் ஆர் த சேம் எலிவேஷன். கரெக்ட். எவரி எலிமெண்ட் ஆஃப் லெவல் லைன் இஸ் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. கரெக்ட். சென்டர் நோக்கி இருக்கு. பர்பெண்டிகுலரா ஆர் நார்மலா இருக்கு. நார்மல் டு த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. இல்ல நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. கரெக்ட். அப்ப 1 கரெக்ட், 2 கரெக்ட், 3 கரெக்ட். கேட்டிருக்கிறது கேரக்டரிஸ்டிக் தான் கேட்டிருக்கேன் லெவல் லைனுக்கு. அப்ப ஆல் தி அபோவ். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் புரியுதா? ஓகே. அதுக்கடுத்து அட் எ பாயிண்ட் வெர்டிகல் ஆங்கிள் இஸ் யூசுவலி மெஷர்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு. எந்த ஒரு வெர்டிகல் ஆங்கிள் 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி, 80, 90, 100, 130, 140, 180ன்னு நீங்க என்ன ஆங்கிள் எடுத்தாலும் எந்த லைனை வச்சு எடுப்பீங்க? ஹரிசாண்டல் லைனை வச்சு அந்த வெர்டிகல் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பீங்க. கிரேடியன்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பீங்க. அப்ப இட் அட் எ பாயிண்ட் ஆஃப் வெர்டிகல் ஆங்கிள் இஸ் யூசுவலி மெஷர்டு வித் எ ரெஸ்பெக்ட் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. எதை வச்சு சார் எடுப்போம்? எதை வச்சு நம்ம எடுப்போம்? சார் எந்த ஒரு ஆங்கிள் எடுத்தாலுமே ஹரிசாண்டல் லைனுக்கு சார் இதுலேருந்து இது எவ்வளவு ஆங்கிள்? இதுலேருந்து இது எவ்வளவு ஆங்கிள்? இதுலேருந்து இது எவ்வளவு ஆங்கிள்? அப்ப இந்த ஹரிசாண்டல் லைனை ரெஃபரன்ஸா வச்சு தானே சார் வெர்டிகல் ஆங்கிள் எடுக்க முடியும். அதே மாதிரி வெர்டிகல் ரெஃபரன்ஸா வச்சு தானே உங்களோட ஹரிசாண்டல் ஆங்கிள் எடுக்க முடியும். கிளியர்? ஓகே. ஹரிசாண்டல் ஆக்சிஸ வச்சு எடுக்கிறீங்கன்னா, வெர்டிகலா நீங்க வந்து மேல கீழ டில்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். வெர்டிகல் ஆக்ஸ வச்சு நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, ஹரிசாண்டலா 0 டூ 30 டிகிரி சுத்துறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் லெவலிங்ல படிச்சோம் தானே? அதான் மாத்தி கேட்டுருக்கேன். அப்ப வெர்டிகல் ஆங்கிள் எடுக்க போறீங்கன்னா என்னது? ஹரிசாண்டல் லைன பொறுத்து மேலயும் கீழயும் அப் அண்ட் டவுன்ல நீங்க டெலஸ்கோப்ப ரொட்டேட் பண்ண போறீங்க. கரெக்ட்டா? ஓகே. அட் எ பாயிண்ட் வெர்டிகல் ஆங்கிள் யூசுவலி மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டூ. பொதுவா நீங்க வெர்டிகல் ஆங்கிள் வந்து ஒரு டெலஸ்கோப்ல மெஷர் பண்றீங்க. இப்ப ஹரிசாண்டல் ஆக்ஸ பொறுத்தா மேல கீழ அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மேல, ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன் கீழ அப்படின்னு வைக்கிறீங்க. அந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் தான் ஹரிசாண்டல் லைன்னு குடுத்துருக்கேன். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. பேசிக்கான கொஸ்டின் கொஞ்சம் யோசிங்க. ஓகே. பிக் அப் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்கான்? இன்கரெக்ட். அண்டர்லைன் பண்ணிக்கிறேங்க. ஜிடிஎஸ். ஜிடிஎஸ் என்ன? கிரேட் டிக்னாமெட்ரிக்கல் சர்வே. ஓகே. கரெக்ட் இது. பெஞ்ச் மார்க் ஆர் மோஸ்ட் அக்யூரேட். ஆமா இருக்கிறது தான் அக்யூரேட். மொத்தம் 4 வகையான பெஞ்ச் மார்க் இருக்கும். ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க் இருக்கும். அது பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க் இருக்கும். அதுக்கடுத்து என்ன இருக்கும்? டெம்பரரி, ஆர்பிட்டரி. கிளியர்? ஓகே. ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு சர்வே ஆஃப் இந்தியா என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க் கேட்டகரி வந்துரும். ஒவ்வொரு முக்கியமா பப்ளிக் பிளேசஸ், கல்வெட், பிரிட்ஜஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல அந்த 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அந்த பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆ அவங்க வந்து ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். சர்வே டிபார்ட்மெண்ட். ஓகே. அப்ப இது கரெக்ட். ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க் ஆர் கரெக்ட் டு 2 டெசிமல் பிளேசஸ். தவறு. 3 டெசிமல் பிளேசஸ். ஓகே. அந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கு. அப்ப 0.000 அளவுக்கு அக்யூரசியா இருக்கும். கிளியர்? புரியுதானே சொல்றேனே? ஓகே. 3 டெசிமல் பிளேசஸ். ஓகே. அப்ப வராது. அவன் கேட்டது இன்கரெக்ட் தான். இங்கே முடிஞ்சிருச்சு. நான் அடுத்து வாசிக்கிறேன். இண்டிகேட்டட் பை எ ட்ரையாங்கிள். ஆமா. எப்படின்னா உங்களுக்கு இத ஒவ்வொன்னும் இப்ப இங்க ஒரு பெஞ்ச் மார்க், இங்க பெஞ்ச் மார்க், இங்க பெஞ்ச் மார்க். இதுலேருந்து இங்க பெஞ்ச் மார்க், இங்க பெஞ்ச் மார்க். இதுலேருந்து இங்க, இங்க. இதுலேருந்து இங்க. அப்படிதான் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இதுவும் கரெக்ட் தான்.
அப்ப ஃபர்ஸ்ட் கரெக்ட், 3 கரெக்ட், 2 தப்பு. அப்ப பி தப்பு. கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப பி இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கிளியர்? ஓகே. 126. An altitude is an instrument. altitude எதுக்காண்டி சார் யூஸ் பண்றோம்? ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி பயன்படுத்துறோம். ஆல்டிடியூட் மீட்டர்னு பாக்குறோம்ல. அவன் அதான் ஆல்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். இப்ப ஆல்டிமீட்டர் எதுக்காண்டி யூஸ் பண்றோம்? ஃபார் டிட்டர்மினிங் ஆல்டிடியூட்னு கொடுத்துருக்கான். கரெக்ட். பேஸ்ட் ஆன் பாராமெட்ரிக் பிரஷர் டிஃபரன்ஸ். பிரஷர் டிஃபரன்ஸ் எப்படி பார்ப்போம்? உயரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பார்ப்போம். 10 மீட்டர்ல எவ்வளவு இருக்கு மேல? மேல் நோக்கி 30 மீட்டர்ல எப்படி இருக்கு? 1 கிலோமீட்டர்ல எவ்வளவு இருக்கு? அப்படின்னு மேல் நோக்கி போக போக பிரஷர் வந்து என்ன செய்யுது? பிரஷர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே வருதா? அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம? அதுலயும் வந்து இந்த ஆல்டிமீட்டர் ஹைட் யூஸ் பண்றோம். அப்ப இதுவும் வருது. கரெக்ட் தான். அதுக்கு அது பிரிலிமினரி சர்வே. ஆல்டிமீட்டர் ஒன் ஆஃப் த பிரிலிமினரி சர்வேல வரும். உங்களுக்கு பிரைமரி சர்வேல தான் காம்பஸ், டோட்டல் ஸ்டேஷன், லெவலிங், பிளேன் டேபிள் இது மாதிரியான விஷயங்கள் வரும். பிரிலிமினரி சர்வே தான். இதுவும் கரெக்ட் தான். அப்ப ஆல் தி அபோவ். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து பிக் அப் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப இன்கரெக்ட் பேர்னா தவறான ஜோடி எது? லெவலிங் கொடுத்துட்டான். பெனாமினல் இன்வால்வ்னு கொடுத்துட்டான். டைரக்ட் லெவலிங், ஸ்பிரிட் லெவல் கரெக்ட். ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங் இன்டராக்டிவ் மெத்தட்னு கொடுத்துருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதான் நடத்திருப்பேன். இன்டராக்ட் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கு தான் டைரக்ட் மெத்தட் வந்திருப்பேன். கிளியர்? அப்ப இன்டராக்ட்ங்கிறது ட்ரிக்னாமெட்ரிக்ங்கிறது இன்டராக்ட் மெத்தட், டைரக்ட் மெத்தட் வருது. அப்ப இங்கேயே முடிஞ்சிருச்சு. பாராமெட்ரிக்ங்கிறது பிரஷர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. கரெக்ட். ஐசோமெட்ரிக்ங்கிறது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்ப கரெக்ட். அப்ப பி தான் இன்கரெக்ட் பேர். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. 128. டிஃபரன்ஷியல் லெவலிங். டிஃபரன்ஷியல் லெவலிங் இன்னொரு பேர் இருக்கு. நோட் எழுதி வச்சுக்கங்க. காம்பவுண்ட் லெவலிங் சொல்லுவாங்க. ஆல்சோ கால்டு காம்பவுண்ட் லெவலிங். கரெக்ட். இன்வால்வ்ஸ் மோர் தென் ஒன் செட்டிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். கரெக்ட். அப்ப இங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணுவாங்க. இங்க ஒண்ணு பார்ப்பாங்க. எத்தனை பாயிண்ட் இருக்கோ அது மாரி. வச்சு 2 இடத்துலயும் கண்டுபிடிப்பாங்க. அப்ப 1 கரெக்ட், 3 கரெக்ட். ரிசார்ட்டட் வென் 2 பாயிண்ட் ஆர் சூட்டட் குவைட் அபார்ட். ஒவ்வொரு புள்ளி ரொம்ப தூரமா இருக்கும். அதுல டிஃபரன்ஷியல் லெவலிங்ல வந்து பிளேன் லெவலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க. அதாவது 2 புள்ளிகள் வெகு தொலைவில் அமைந்திருக்கும் போது பயன்படுத்தப்படுகிறது. கரெக்ட். இப்ப இங்க வந்து பேக் சைடு இருக்கு. ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தள்ளி அடுத்த போர் சைடு இருக்கு அப்படின்னா, ஒரே ஸ்லாட்லயே போர் சைடு, பேக் சைடு வச்சு முடிச்சுட்டு போயிருவாங்க. அவர் ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய புள்ளிகளுக்கு இந்த டிஃபரன்ஸ் லெவலிங் பார்க்க முடியும். அதே ஸ்லோப் வந்து ரொம்ப அன்ஈவனா இங்க ஒரு ஸ்லோப், இங்க ஒரு ஸ்லோப்னு மாறி வந்தாலும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் லெவலிங் பயன்படுத்த முடியும். அதான் ஐசன்பர்க் மெத்தட்ல ரொம்ப மோஸ்ட் சூட்டபிள்னு டிஃபரன்ஸ் லெவலிங் எடுத்துக்கிருப்போம். கிளியர்? புரிதலா இருக்கா? ஓகே. அப்ப உங்களுக்கு ரொம்ப 2 புள்ளி வந்து சூட்டட், குவைட், அபார்ட். அபார்ட்னா ரொம்ப தூரமா. இருந்தாலும் இந்த இத யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப ஆல் தி அபோவ் எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் லெவலிங் வரும். காம்பவுண்ட் லெவலிங் நோட்ஸ் எழுதிக்கிறீங்க. அடுத்து பிக் அப் த இன்கரெக்ட் பேர். இங்கே தவறான ஜோடியை எடு, தேர்ந்தெடு. ப்ரொஃபைல் லெவலிங். ப்ரொஃபைல் லெவலிங்ல லாங் செக்ஷன் வரும், கிராஸ் செக்ஷன் வரும். கரெக்ட். செக் லெவலிங். செக் லெவல் அடுத்த எண்ட் ஆஃப் த டே ஒர்க். எண்ட் ஆஃப் த டே ஒர்க்ல என்ன செய்வோம்? ரிவர்ஸ்ல வந்து அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல முடிப்போம். கரெக்ட். காம்பவுண்ட் லெவலிங். இப்பதான் மேல சொன்னேன். டிஃபரன்ஸ் லெவலிங் தான் காம்பவுண்ட் லெவலிங். டிஃபரன்ஸ் இன் லெவல் ஆஃப் 2 டிஸ்டன்ட் பாயிண்ட். 2 புள்ளிக்கு இடைப்பட்ட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. பேக் சைடு மைனஸ் ஃபோர் சைடு. கிளியர்? கரெக்ட். ரெசிப்ரோக்கல் லெவலிங். டு அப்ளை கரெக்ஷன் டு கர்வேச்சர் ரெஃப்ராக்ஷன். இல்ல. கர்வேச்சர் கரெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன், இன்னொன்னு லைன் ஆஃப் கொலிஷன். மூணுமே எலிமினேட் ஆயிரும். அப்ப இது தப்பு. சார் கிளியர்? புரியுதலா இருக்கா? ஓகே. 129க்கு பி தான் தவறான ஜோடி. இன்கரெக்ட் பேர். அடுத்து. ஓகே. 130 பாருங்க. பிக் அப் த இன்கரெக்ட் என்ன எல்லாத்தையும் இன்கரெக்ட். ஓகே. இன்கரெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்டிருக்கான். வாசிங்க மறுபடியும். அதாவது ஃபர்ஸ்ட் இது இந்த ட்ரிப்பனேஷன்ங்கிறது இந்த தெளிவுனஸ குறிக்கும். டெலஸ்கோப்ல எந்த அளவுக்கு நம்ம தெளிவா தெரியுது அப்படிங்கிறத குறிக்கும். ஓகே. த டிஃபினேஷன் ஆஃப் எ டெலஸ்கோப் இஸ் இட்ஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் ஷார்ப் இமேஜ். தவறு. அதாவது ரிவால்விங் பவர் தான் டெலஸ்கோப்போட ஷார்ப் இமேஜுக்கான முக்கியமான காரணம். அப்ப இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் மத்தத உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி வாசிக்கிறேன். த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ரெஸ்பெக்டிவ் டு இட்ஸ் லென்த் இன் மீட்டர். பவர் ஆஃப் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரக்ட்லி பர்சனல் டு இன்வெர்ஸ்லி பர்சனல் டு உங்களுக்கு ஃபோக்கல் லென்த்துக்கு இருக்கு. ஃபோக்கல் லென்த் எதுல எடுப்போம்? இன் மீட்டர்ல எடுப்போம். அப்ப பவர் எப்படி இருக்கு? இன் மீட்டருக்கு ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னா இன்வெர்ஸா இருக்கு. அப்ப இந்த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ரெசிப்ரோக்கல். அதாவது இன்வெர்ஸ். இட்ஸ் லென்த் இன் மீட்டர். அப்ப பி கரெக்ட். குரோமேட்டிக் அண்ட் ஸ்பெரிக்கல் அப்ரேஷன் கேன் பி எலிமினேட்டட் யூசிங் காம்பவுண்ட் லென்ஸ். கரெக்ட். காம்பவுண்ட் லென்ஸ்ல ரெண்டுமே எலிமினேட் பண்ணிடுவாங்க. இது கீவேர்டு தான். இதுவும் கரெக்ட். அப்ப 2 கரெக்ட்னாவே உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? இங்க எடுத்த பாயிண்ட் தான் கேட்டிருக்கு. அப்ப டெஃபினேஷன் ஆஃப் த டெலஸ்கோப்
இஸ் இட் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் a sharp image. தவறு. ரிவால்விங் பவர் ஆஃப் டெலஸ்கோப் இஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் ஷார்ப் இமேஜ். அப்ப ஏ தான் தப்பு. என்னது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். அப்ப ஏ தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அடுத்து 131. பிக் அப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் the following about internal focusing telescope. அப்ப இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்போட இது என்ன அப்படின்னா நம்மளோட ஐ பீஸுக்கும் ஆப்ஜெக்ட் பீஸுக்கும் ஓகே நம்மளுடைய லென்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல ஐ பீஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பீஸ்ல அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னா இமேஜுக்கு கம்மியாகும். அப்ப லென்ஸ் பிட்வீன் த ஐ பீஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் பீஸ் reduce the brightness of the image. எப்ப இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்ல. ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான்? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் இஸ் ஸ்மால், கரெக்ட். பெட்டர் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, எக்ஸ்டர்னலோட இன்டர்னல் தான் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதுக்கு பெட்டர் பிரைட்னஸ் ஆஃப் இமேஜ். இப்போ என்ன சொன்னேன்? ஐ லென்ஸுக்கும் அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் பிட்வீன்ல பிரைட்னஸ் ஆஃப் இமேஜ்ங்கிறது எப்படி ஆகும்? ரெடியூஸ் ஆகும்னு சொன்னேன். இங்க என்ன கொடுத்துருக்கான்? பெட்டர் பிரைட்னஸ் ஆஃப் இமேஜ்னு கொடுத்துருக்கான். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பெட்டர் கொடுக்க கூடாது, ரெடியூஸ் பிரைட்னஸ் ஆஃப் இமேஜ்னு கொடுத்துருக்கணும். எப்ப இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்புக்கு. கிளியர்? புரியுதா இருங்க? ஓகே, அப்ப என்ன வரும்? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தவறான கூற்று சி தான். பெட்டர் வராது, ரெடியூஸ். அது எதுக்கு இடைப்பட்டதை ரெடியூஸ் பண்ணா? த இன்டர்னல் லென்ஸ் பிட்வீன் த ஐ பீஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் பீஸ். அப்ப இன்டர்னல் லென்ஸ் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பீஸுக்கும் ஐ பீஸுக்கும் ஆப்ஜெக்ட் பீஸுக்கும் இடையில இருக்கும் பொழுது பார்க்கக்கூடிய பொருளோட அந்த பிரைட்னஸை கம்மி பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். சார் கிளியர்? ஓகே. அடுத்து அதுல இன்னொரு கொடுப்பாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றோம். இன்டர்னல் ஃபோக்கஸிங்ல கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்றோம். குவியாடி குழியாடினா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் சொல்றேன். குழினா கான்கேவ், குவினா கான்வெக்ஸ். கிளியர்? ஓகே. அடுத்து 132. லெவலிங்கா டம்பி லெவல் இஸ் டன் டு மேக்னு கொடுத்துருக்கான். அப்போ உங்களுக்கு டம்பி லெவல் லெவலா இருக்கணும்னா வெர்டிகல் ஆக்சிஸ் எப்படி இருக்கணும்? கரெக்டா வெர்டிகலா நிக்கணும். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு வெர்டிகல் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா அப்ப ட்ரூலி வெர்டிகலா இருக்குன்னு அர்த்தம். வெர்டிகல் ஆக்சிஸ். அப்ப இந்த வெர்டிகல் ஆக்சிஸ் ட்ரூலி வெர்டிகலா இருந்துச்சு அப்படின்னா உங்க டம்பி லெவல் லெவலா இருக்குன்னு அர்த்தம். லெவலிங் ஆஃப் டம்பி லெவல். டம்பி லெவல் நீங்க லெவலிங் பண்ணனா உங்களுக்கு வெர்டிகல் ஆக்சிஸ் ட்ரூலி வெர்டிகலா இருக்கணும். அதுக்கான மீனிங் என்ன? உங்களோட இன்ஸ்ட்ருமெண்டோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு இன்ஸ்ட்ருமெண்டோட வெர்டிகல் ஆக்சிஸ் 90 டிகிரி பர்பெண்டிகுலரா இருக்கணும். கிளியர்? புரியுதா இருக்கா? அதுக்கு உங்களுடைய டம்பி லெவல் கரெக்டா ட்ரைபாட்ல உட்கார்ந்துருக்கணும். அதுக்கு நீங்க கீழ இருக்கக்கூடிய 3 புட் ஸ்க்ரூல ஃபர்ஸ்ட் 2 புட் ஸ்க்ரூவ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து 3வது புட் ஸ்க்ரூவ அதுக்கு பர்பெண்டிகுலர் டெலஸ்கோப் வச்சு நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? வெர்டிகல் ஆக்சிஸ் ட்ரூலி வெர்டிகலா இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? டம்பி லெவல கரெக்டா ப்ராப்பரா லெவல் பண்ண முடியும். டன் டு மேக். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து அதே வந்து 2வது பாயிண்ட் பாருங்க. த லைன் ஆஃப் சைட் ட்ரூலி ஹரிசாண்டல். லைன் ஆஃப் சைட் ட்ரூலி ஹரிசாண்டல்னா என்ன அர்த்தம்? உங்க டெலஸ்கோப் கரெக்டா நேரா இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? மேல கீழ டில்ட் ஆகலன்னு அர்த்தம். அது டெலஸ்கோப்ப கரெக்டா பேரலலா வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் லைன் ஆஃப் சைட் ட்ரூலி ஹரிசாண்டல். கிளியர்? ஓகே சார். அடுத்து 133. த ஃபாலோவிங் டைப் ஆஃப் லெவலிங் கேனாட் பி டன் வித் டம்பி லெவல் கொடுத்துருக்கான். கீழே கொடுக்கப்பட்ட லெவலிங்ல டம்பி லெவல் வச்சு பண்ணாதது எது? அப்படின்னா டிஃபரன்ஸ் லெவலிங்கு டம்பி லெவலோட தேவைப்படும். ரெசிப்ரோகேட்டிங்கு டம்பி லெவல் தேவைப்படும். ப்ரொஃபைல் லெவலிங்ல எல்எஸ்க்கும் தேவைப்படும், கிராஸ் செக்ஷனுக்கும் தேவைப்படும். ட்ரிக்னாமெட்ரிக்கல்ல டம்பி லெவல் யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? தியோடலைட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. 3 கேஸ் கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் லெவல் வந்து சேம் லெவல்லே இருக்குது. லெவல் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா 2 இன்ஸ்ட்ருமெண்டோட ஹைட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒன்னு ஏ பி விட ஏ வந்து ஹையர் பொசிஷன்ல வச்சிருப்போம். 3 கேஸ்லயும் நடத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? கிளியர்? அதுல என்ன கொடுத்துருப்போம்? தியோடலைட் யூஸ் பண்ணிருப்போம். அப்ப டிக்னாமெட்ரிக் லெவலிங் வந்து டம்பி லெவல் யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? சார் டிக்னாமெட்ரிக் லெவலிங்ல நம்ம ஆல்பா கண்டுபிடிப்போம் சார். ஞாபகம் இருக்கா சார்? எப்படின்னா ட்ரையாங்கிள் போட்டு தான் கண்டுபிடிச்சிருப்போம் இன்டெராக்ட் மெத்தட்ல. கிளியர்? இத டீனா எடுத்திருப்பீங்களே. ஓகே, வீனா எடுத்திருப்பீங்களே. அங்க வந்து ஆல்பா கண்டுபிடிக்கணும்னா டம்பி லெவல்ல நம்ம என்னதான் கண்டுபிடிக்க முடியும்? லெவலிங் ஸ்டாப் வச்சு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். கிளியர்? ஓகே. அப்ப டிக்னாமெட்ரிக்ல தியோடலைட் யூஸ் பண்ணுவோம். அப்ப சில தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? cannot be done with டம்பி லெவல். அப்ப the following type of leveling cannot be done with டம்பி லெவல். டம்பி லெவலை பயன்படுத்தி லெவலிங் பண்ண முடியாத இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா சி தான். அடுத்து 134. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. அதாவது பில்
அடல் பிஆர் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணும் இல்ல சார். டெலஸ்கோபிக் ஸ்டாப் தான். ஓகே. இது ஒன் ஆஃப் த டெலஸ்கோபிக் ஸ்டாப். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேங்க. ஆ பில் அலாட் அடல் பிஆர் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் எ டைப் ஆஃப் எந்த டைப் கீழ வருது? ஃபோல்டிங் ஸ்டாப்ல வருமா? சாலிட் ஸ்டாப்ல வருமா? கிராஸ் ஸ்டாப்ல வருமா? டெலஸ்கோபிக் ஸ்டாப்ல வருமா? அப்படின்னா டெலஸ்கோபிக் ஸ்டாப்ல வரும். ஒன் ஆஃப் த டைரக்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின். அப்ஜெக்டிவ் இருக்கக்கூடிய கொஸ்டின். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கிறேங்க. நீங்க டர்னிங் பாயிண்ட். டர்னிங் பாயிண்ட்னா சேஞ்ச் பாயிண்ட். சேஞ்ச் பாயிண்ட்ல என்ன சார் செய்வோம்? அதோட இன்ஸ்ட்ருமென்ட் மாத்திரும். அந்த புள்ளிக்கு அப்புறம். அந்த புள்ளியில என்ன செஞ்சிருப்போம்? லாஸ்ட்டா இன்ஸ்ட்ருமென்ட் வச்ச இடத்துல இருந்து போர்ஷன் பாயிண்ட் போர் சைட் பாயிண்ட் எடுத்திருப்போம். புதுசா இன்ஸ்ட்ருமென்ட் வச்சுக்கும்போது அந்த புள்ளியில கொண்டு போய் லெவலிங் ஸ்டாப் வச்சு பேக் செட்டையும் எடுத்திருப்போம். அப்ப ஆன் எ டர்னிங் பாயிண்ட் ஆர் சேஞ்சிங் பாயிண்ட்ல போர் சைட்டையும் எடுத்திருப்போம், பேக் செட்டையும் எடுத்திருப்போம். லாஸ்ட்டா செட் பண்ணியிருந்த இன்ஸ்ட்ருமென்ட்ல இருந்து போர் சைட் எடுத்திருப்போம். புதுசா எடுத்திருக்க இன்ஸ்ட்ருமென்ட்க்கு அதான் என்னது பெஞ்ச் மார்க் ரீடிங். பேக் செட் ரீடிங். பேக் செட் எடுத்திருப்போம். அப்ப போத் போர் சைட் அண்ட் பேக் செட் ஆர் டேக்கன். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? The number of deviation for 1 meter of ordinary leveling stop are 1 மீட்டர் லெவலிங் ஸ்டாப்ல எத்தனை டிவியேஷன் இருக்கும் அப்படின்னா மினிமம் மீச்சிற அளவு எவ்வளவு சார் இருக்கும் லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சார் இருக்கும் 5 இருக்கும் அதாவது 0.005 மீட்டர்னு இருக்கும் கிளியர் எல்லாரும் புரியுதா ஓகே அப்ப எத்தனை கோடு சார் இருக்கும் அப்படின்னா 1/200 இருக்கும் 1/200 போடுங்க கரெக்டா வரும் அப்ப 1/2 10 பவர் ஸ்கொயர் அப்ப 0.5 மேல 10 போறனா -2 அப்ப 0.005 கரெக்டா வந்துருச்சா ரீடிங் அப்ப 200 தெரியலாட்டி கூட நீங்க இத அடிச்சோட கொண்டு வந்துரலாம் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் எதை வந்து டிவைட் பண்ணா கரெக்டா 5 வரும் கிளியர் சார் புரியுதா ஆனா புக்லயே கரெக்டா கொடுத்திருப்பான் எழுதிக்கிறேன் நோட்ஸ்ல நான் கொடுக்கலன்னு எழுதிக்கிறேங்க இது வந்து ப்ராப்ளம் இல்ல சார் மினிமம் ஒரு மீட்டர்ல லெவலிங் ஸ்டாப்ல எத்தனை அந்த கோடு இருக்கும் அப்படின்னா 200 கோடு இருக்கும் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் 200 இருக்கும் கிளியர் ஓகே லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது 5 உங்களுக்கு லெவலிங் ஸ்டாப் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு 2 to 3 மீட்டர் அளவுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகே உங்களுக்கு வந்து அதுல வந்து ஒயிட் கலர் வந்து லீஸ்ட் கவுண்ட் பிளாக் கலர்ல கொடுத்துருக்கிறது இன் சென்டிமீட்டர் ரெட் கலர் கொடுத்துருக்கிறது இன் மீட்டர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிளியர் ஓகே 137 கொஸ்டின் பாருங்க சார் இன்னும் இவ்வளவு ஸ்லோவா போகுது 1 ஹவர் ஆயிடுச்சு போலயே ஓகே த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் லெவலிங் இஸ் த அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்ப ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு தெரியும் நம்ம என்ன எடுப்போம் நம்ம பெஞ்ச் மார்க்ல இருந்து எடுக்கக்கூடிய ரீடிங் ஓகே இருந்தாலும் இங்க என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் ஹைட் ஆஃப் டெலஸ்கோபிக் ஆக்சிஸ் எபோவ் த கிரவுண்ட் கிரவுண்டுக்கு எபோவ்னு எடுக்க மாட்டோம் இப்போ இது இருக்கு இதுவும் கிரவுண்ட் பாயிண்ட் தான் இதுவும் கிரவுண்ட் பாயிண்ட் தான் இதுவும் கிரவுண்ட் பாயிண்ட் தான் அப்ப நம்ம ஹைட் எப்படி எடுப்போம்னா எங்க பெஞ்ச் மார்க் இருக்கோ அதுல லெவலிங் ஸ்டாப் வச்சு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பேக் சைட் ரீடிங்க இந்த மீன்ஸ் லெவல்ல இருந்து இந்த டேட்டா வரை என்ன இருக்கோ இதோட இந்த டேட்டாத்துக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ரீடிங்கை கூட்டுவோம் அதுதான் நமக்கு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளியர் அப்ப இந்த ஒண்ணுக்கு தான் ஹைட் வரும் எபோவ் த கிரவுண்ட்னா இங்கேயும் ஹைட் வர்ற மாதிரி இங்கேயும் ஹைட் வர மாதிரி இங்கேயும் ஹைட் வரும் அப்படிதான் இல்ல ஒன்லி டேட்டம்ல வச்சு தான் எடுப்போம் அப்ப எலிவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் அப்ப என்ன செய்வான் டேட்டமை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டமை பொறுத்து அந்த லைன் ஆஃப் சைடோட எலிவேஷன் அதான் பேக் சைட் ரீடிங் சொல்லுவாங்க அந்த லைன் ஆஃப் சைடு தான் லைன் ஆஃப் சைடு அது வரை உள்ள எலிவேஷன் கண்டுபிடிப்போம் டேட்டம்ல இருந்து பேக் சைட் ரீடிங் கிளியர் அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க எலிவேஷன் லைன் ஆஃப் சைட் ரெஸ்பெக்ட் டு மீன்ஸ்ல இருந்து மீன்ஸ் லெவல்ல இருந்து தான் உங்களுக்கு டேட்டா கொண்டு வந்து வச்சிடறாங்களா பெஞ்ச் மார்க்ல நீங்க எடுக்கிற ரீடிங் எல்லாமே மீன்ஸ் லெவல்ல இருந்து எடுக்க மாட்டீங்க பெஞ்ச் மார்க்ல லெவலிங் ஸ்டாப் வச்சு தான் எடுப்பீங்க கிளியர் புரியுது நான் சொல்றேனே ஆல்ரெடி பெஞ்ச் மார்க்லயே கொடுத்துருப்பாங்க மீன்ஸ் லெவல்ல இருந்து இந்த பெஞ்ச் மார்க் வந்து 100.25 மீட்டர்ல இருக்கு அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிடுவான் இல்ல 99.750 மீட்டர்ல இருக்கு அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பான் நம்ம அந்த டேட்டத்துக்கு மேல அந்த பெஞ்ச் மார்க் மேல தான் லெவலிங் ஸ்டாப் வச்சு ரீடிங் எடுப்போம் அப்ப எலிவேஷன் ஆஃப் ஏ லைன் ஆஃப் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் அதான் என்னது நம்மளுடைய ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளியர் அப்ப ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஃபார்முலா நம்மளுடைய எலிவேஷன் ஆஃப் த லைன் ஆஃப் சைடு அதான் என்னது பெஞ்ச் மார்க் ரீடிங் பிளஸ் பேக் சைட் ரீடிங்கா கூட்டுறது இந்த எலிவேஷன் ஆஃப் த லைன் ஆஃப் சைடுங்கிறது இந்த பெஞ்ச் மார்க் ரீடிங் பேக் சைடு சரி சரி பெஞ்ச் மார்க் ரீடிங் பேக் சைட் ரீடிங் பெஞ்ச் மார்க் ரீடிங்கிறது டேட்டம் அப்ப இந்த டேட்டத்தோட பிளஸ் லைன் ஆஃப் சைடோட எலிவேஷன் பேக் சைடை கூட்டுறேன் அதான் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சா இது வந்துடலாம் கிளியர் ஓகே 138 வாங்க இனி கோலிமேஷன் மெத்தட் அதான் ரைசன் பால் மெத்தட் லைனா கோலிமேஷன் மெத்தட் சொல்றோம்ல அதான் கோலிமேஷன் மெத்தட் தர் இஸ் செக் ஆன் இன்டர்மீடியட் சைடை நீக்கிறோம் அப்ப இன்டர்மீடியட் சைடு வர்றது இங்க வருது நீக்கிறோம் அப்ப பேக் சைடுக்கும் போர் சைடுக்கு வந்து செக் பண்ணுவோம் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் கிளியர் ஓகே அதே ரைசன் பால் மெத்தட் ப்ரொவைட் அண்ட் அரித்மெடிக் செக் ஆன்
3க்குமே குடுப்போம். பேக் சைடு குடுப்போம். ஃபோர் சைடு குடுப்போம். இன்டர்மீடியேட் சைடுக்கும் குடுப்போம். அப்ப பேக் சைடு ஒன்லி. பேக் சைடு ஃபோர் சைடு. இன்டர்மீடியேட் சைடு ஆல்சோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இதோட பேக் சைடு அண்ட் ஃபோர் சைடு இருக்கு. அதோட இன்டர்மீடியேட் சைடும் ஆல்சோ. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதா? ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க. இன் லெவலிங் புக் while following height of instrument method HOC மெத்தட் ஹைட் ஆஃப் கோலிமேஷன் ஆர் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமென்ட் மெத்தட் என்ன கொடுத்திருக்கான் இட் அப்சர்வ் தட் சிக்மா இப்படி கொடுத்திருக்கான் சமேஷன் ஆஃப் பேக் சைட் 12.6 மின் சிக்மா அதாவது சமேஷன் ஆஃப் ஃபோர் சைட் 11.01 அதுக்கடுத்து இப்ப ஆர்எல் லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டான் ஆர்எல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்டிருக்கான் அப்ப உங்களுக்கே தெரியும் ஹைட் ஆஃப் கோலிமேஷனுக்கான அடுத்த செக்கான ஃபார்முலா என்ன சொல்லுங்க சமேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஃபோர் சைட்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆர்எல் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்எல் இதுல என்ன கொடுத்திருக்கான் சமேஷனா பேக் சைடு இருக்கு சமேஷனா ஃபோர் சைடு இருக்கு லாஸ்ட் ஆர்எல் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்எல் தான் கேட்டிருக்கான் இதான் கேட்டிருக்கான் கிளியர் ஓகே அப்ப சமேஷனா பேக் சைடு என்ன சார் 12.63 மைனஸ் இது 13.03 சீக்வல் லாஸ்ட் ஆர்டர் என்ன 194.43 மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் தேவை வச்சுக்கிறது 12.63 இருந்து 13.63 போச்சுன்னா எவ்வளவு வரும் உங்களுக்கு 0.40 வருமா மைனஸ்ல ஏன்னா சின்ன நம்பர்ல தான் பெரிய நம்பர் கழிக்கிறோம் மைனஸ் 0.40 சீக்வல் என்ன இருக்கு 194.43 இருக்கு மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்எல் இருக்கு இந்த பிளஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம் கிட்ட வச்சுன்னா மைனஸ் ஆல்ரெடி மைனஸ் 0.40 இருக்கு மைனஸ் 194.43 இருக்கும் இங்கிட்ட மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்எல் இருக்கு அப்ப மைனஸ் 0.4 மைனஸ் 194.4 பண்ண என்ன வரும் 4 3 இருக்கு அப்ப 4 4 8 3 வந்துடும் அப்ப மைனஸ் 194. இங்கே வந்துருச்சு வெயிட் சார் எடுத்துக்கிறோம் என்ன வீட்டுக்கு கீழே வந்துருச்சு சார் வெயிட் மேல எடுத்துக்கிறேன் ஓகே இப்ப சொல்லுங்க என்ன வரும் ரெண்டே மைனஸ் மைனஸ் இது பண்ண என்ன வரும் இது 194 4 ரெண்டாவது டிஜிட்டுக்கு வருது அப்ப 0.8 3 இருக்கு சீக்வல் டு மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்எல் அப்ப இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்எல் ஈக்குவல் டு என்ன வருது 194.83 எங்க இருக்கு 194.83 அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் கிளியர் சார் புரியுதா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் கொஸ்டினை நீங்க வாட்சாதானே இது சிம்பிளா கஷ்டமானு தெரியும் உங்களுக்கு அரித்மெட்டிக் ஃபார்முலா தெரியும் சமேஸ்தான பேக் சைடு கொடுத்துட்டான் சமேஸ்தான ஃபோர் சைடு கொடுத்துட்டான் லாஸ்ட் ஆர்டர்ல கொடுத்துட்டான் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல கேட்டிருக்கான் கிளியர் ஓகே அடுத்து 141வது கொஸ்டின் இதுக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் போட்டுக்கோங்க ஓகே என்ன கொடுத்துருக்கான் இப்ப ஸ்டாப் ரீடிங் ஆஃப் சக்சீடிங் பாயிண்ட் இஸ் ஸ்மாலர் than that of preceding பாயிண்ட் கொடுத்துருக்கான் ப்ரிசீடிங் பாயிண்டோட சக்சீடிங் பாயிண்ட் ஸ்மாலர்னு கொடுத்துட்டான் அப்போ ஒரு 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 பாயிண்ட் இப்ப இப்படி இருக்கு சார் இது மேடு இது பள்ளம் இது ஏ புள்ளி இது பி புள்ளி ஓகே இந்த பிங்கிற புள்ளி தான் என்னது உங்களுக்கு சக்சீடிங் பாயிண்ட் இது ப்ரிசீடிங் பாயிண்ட் ஓகே இப்ப சக்சீடிங் பாயிண்ட் வந்து ஸ்மாலா இருக்குன்னா இது மேட்ல இருக்கா பள்ளத்துல இருக்கா இங்க நீங்க வச்சிருக்கீங்க டம்பிள் மேட்ல இருக்கிறதுனால தான் ரீடிங் கம்மியா இருக்கு மேட்ல இருக்கிறதுனால தான் ரீடிங் இவ்வளவு கிடைக்குது பள்ளத்துல இருந்துச்சுன்னா ரீடிங் இவ்வளவு கிடைச்சிருக்கும் கிளியர் ஓகே அப்ப இந்த ஸ்டாப் ரீடிங் ஆஃப் சக்சீடிங் பாயிண்ட் இஸ் ஸ்மாலர் than that of preceding point it indicates எப்படி இருக்குன்னு கேக்குறேன் கிரவுண்ட் எப்படி அது ஸ்டாப் ஹெல்த் வெர்டிகலி ஆன் கிரவுண்ட் இப்ப எப்படி இருக்கு நம்மளுடைய சக்சீடிங் பாயிண்ட் எப்படி இருக்கு ஏன் ஸ்மாலா இருக்கு அது ஹைட்டான பையன் புள்ளியில இருக்கு ரைஸ் பாயிண்ட்ல இருக்கு அப்ப ரைஸ் தான் கரெக்டான ஆன்சர் கிளியர் புரிதலா இருக்கேன் பள்ளத்துல இருந்துச்சுன்னா ரீடிங் கூட காட்டியிருக்கும் ரெவலி ஸ்டாப்பா பிடிக்கும் போது ஓகே அடுத்து 142 டே பிளஸ் பார்த்தோன்னே முடிவு பண்ணிருப்பீங்க ரிசீவர்கள் லெவலிங்னு நான் கொடுத்துட்டான் பாருங்க அவனே கொடுத்துட்டான் ரிசீவர்கள் லெவலிங் அப்ப பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும் அப்ப இது A1 இது B1 அப்ப உங்களுக்கு வந்து ஃபார்முலா A1 மைனஸ் B1 பிளஸ் A2 மைனஸ் B2 என்ன இருக்கும் உங்களுக்கு வகுத்தல் 2 இருக்கு பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கிறேங்க மைனஸ் எப்படி இருந்தாலும் நம்ம ரூவ் பண்ணிருக்கோம் அதுக்காண்டி அப்ப 2.675 மைனஸ் 1.575 ஓகே
பிளஸ் 2.425 மைனஸ் 1.225. கிளாஸ்ல நடத்திருக்கேன். அங்கேயும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நடத்திருக்கேன். 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, வெயிட். அப்ப இத கழிச்சீங்கன்னா 2 2.67லேருந்து 1.575 கழிச்சீங்கன்னா -1 பிளஸ் 1.100. பிளஸ்ல இருந்து தான் கழிச்சிருக்கேன். இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா 1.140. ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா 2.240 வகுத்தல் 2. இப்ப h இஸ் ஈக்குவல் டு இது 2ஆல அடிச்சீங்கன்னா 1.120ன்னு கிடைக்கும் மீட்டர்ல. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதா? ரொம்ப சிம்பிள் சார். இப்ப A1 B1னா பெருசுல சேர்ந்த கழிங்க. அடுத்தது பெருசுல சேர்ந்த கழிங்க. ரெண்டையும் கூட்டுங்க. 2ஆல டிவைட் பண்ணிருங்க. கிளியர். ஃபார்முலாவே உங்களுக்கு குடுத்திருப்பேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபார்முலா அப்படி போட்டாலும் ஓகே. டக்குன்னு பார்த்தோனே கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி நான் சொன்னேன். ஓகே. அடுத்து மேக்ஸ் லிஸ்ட் 1 மேக்ஸ் லிஸ்ட் 2ன்னு குடுத்துட்டான். செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட்ஸ் கிவன் பிலோ த லிஸ்ட்ன்னு குடுத்துட்டான். ஓகே. ரெசிப்ரோக்கல் லெவலிங் குடுத்துருக்கான். பேலன்சிங் ஃபோர் சைடு அண்ட் பேக் சைடு குடுத்துருக்கான். இன்வெர்டர் ஸ்டாப் ரீடிங் டில்டிங் லெவலும் குடுத்துட்டான். இன்வெர்டர் ஸ்டாப் ரீடிங் பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சிரும். அப்ப நம்ம லைன் ஆஃப் சைடுக்கு மேல ஒரு புள்ளி இருக்கு. அப்ப பாயிண்ட்ஸ் எபோவ் த லைன் ஆஃப் கோலிமேஷர். அப்ப 3க்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப சிக்கு 1ல ஆன்சர். சிக்கு 1ல இங்க இருக்கு. வேற எதுவும் இருக்கா? இங்க இருக்கு. ஓகே. அப்ப ஆன்சர் 1 ஏக்குள்ள இருக்குல்ல, சிக்குள்ள ஒளிஞ்சிருக்கு 2ல. ஓகே. அடுத்து டில்டிங் த லெவல். லெவல டில்ட் பண்ணா என்ன அர்த்தம்? அப்ப நமக்கு மேல கீழ என்ன இருக்கு? லைன் ஆஃப் ஆங்கிலா லெவல டில்ட் பண்றோம்னா மேல கீழ நகர்த்துறோம்னு அர்த்தம். கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? லெவல டில்ட் பண்றோம்னா ஒண்ணு ஆங்கிலா பெலிவிஷனோ இல்ல ஆங்கிலா டிப்ளேஷனோ பார்க்கணும். டெலஸ்கோப் மேல கீழ நகர்த்துறோம்னு அர்த்தம். வெர்டிகலா. கிளியர்? ஓகே. அப்ப டில்டிங் த லெவல் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? அப்ப எலிமினர் எரர் டியூ டு இன்க்ளைன் லைன் ஆஃப் லைன் கோலிமிஷன் ஆல்சோ குடுக்கும். அப்ப லைன் ஆஃப் கோலிமிஷன இன்க்ளைன்டா மாத்திட்டோம். அதனால தான் டில்ட் பண்ணியிருக்கோம் லெவல. அப்ப எலிமினேட்ஸ் எரர் டியூ டு இன்க்ளைன் லைன் ஆஃப் கோலிமிஷன் ஆல்சோ. இப்ப ஏன் லெவல டில்டிங் பண்றோம் அப்படின்னா, லைன் ஆஃப் கோலிமிஷன் எரர் இன்க்ளைன்டா இருக்கிறத இது பண்றதுக்காண்டி. அப்ப இதுக்கு இது. சாரி டில்டிங் லெவலுக்கு கரெக்ட்டா நேராவே உட்கார்ந்திருக்கு போலயே. வெயிட். இப்ப ஏன் லெவல டில்டிங் பண்ணணும் அப்படின்னா, இன்க்ளைன்டா இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கோலிமிஷன நேராக்கணும். அதுக்காண்டி டில்ட் பண்ணணும். அப்ப இதுக்கு இது 4. அப்ப 4 இருக்கிறது வந்து இதுக்கு 3 இருக்கு. அப்ப கண்டிப்பா இது வராது. இல்லையே 2லயுமே தப்பா இருக்கே. சாரி சார். வெயிட். மத்ததையும் மறைச்சு பார்த்துக்கிறோம். வெயிட். எலிமினேட் த கோலிமிஷன் எரர் சைட் டிஸ்டன்ஸ். ஓகே. அதுக்கடுத்து இந்த வெர்டிகல் இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஆஃப் கோலிமிஷன் ஆகும். அப்ப வெர்டிகல் இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஆஃப் கோலிமிஷன் ஆகும். ஓகே. எலிமினேஷன் எரர் டியூ டு இன்க்ளைன் லைன் கோலிமிஷன் ஆல்சோ. ஓகே. கரெக்ட் சார். கரெக்ட் தான். அதாவது 4 சைட்டையும் பேக் சைட்டையும் பேலன்ஸ் பண்றதுக்காண்டி மிட் பாயிண்ட்ல கொண்டாந்து வைக்கணும். ஏன் வைக்கணும் அப்டின்னா, நம்மளுடைய இன்க்ளைன்டா இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கொலிமிஷன சரி செஞ்சு எரர எலிமினேட் பண்றதுக்காண்டி. அப்ப 2க்கு தான் 4 வரும். சாரி மாத்தி சொல்லிட்டேன். அப்ப 2க்கு தான் 4 வரும். அப்ப 2க்கு 4 இங்க இருக்குன்னு பாருங்க. இதுல இருக்கு. வெயிட். அடுத்து இருக்கான்னு பார்ப்போம். இதுல இல்ல. அப்ப ஆன்சர் இதான் வரும். அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்ட். இதுல மத்ததையும் பார்த்துருவோம். ஏன் அந்த பிரச்சனை. மத்தது பாருங்க. இன்வெர்டர் ஸ்டாப் ரீடிங் சொல்லிட்டேனா, ரெசிப்ரோக்கல் லெவலிங் வாங்க. இத தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்கணும். ரெசிப்ரோக்கல் லெவல் என்ன? எலிமினேட் த கோலிமிஷன் எரர் சைட் டிஸ்டன்ஸ். அப்ப 2 ரிவருக்கு இடையில லைன் ஆஃப் கோலிமிஷன் கரெக்ட்டான ரீடிங் காட்டாது. அதோட டிஸ்ட்ராக்ஷனால சன்லைட் தண்ணியில பட்டு, அது வந்து உங்களோட லைன் ஆஃப் கோலிமிஷன டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்ப சைட் டிஸ்டன்ஸ் வந்து தவறுதலா காட்டும். அப்ப இந்த லைன் ஆஃப் கோலிமிஷனோட எரர ரிமூவ் பண்றதுக்காக தான் ரெசிப்ரோக்கல் லெவலிங்க பண்றோம். ஓகேயா? 2 சைடும் ஆத்துக்கு அங்கிட்டும், இங்கிட்டும் கொண்டு போய் வச்சு. அப்ப இங்கேயே முடிஞ்சிருச்சு. இது 1. அப்ப இத வச்சு முடிச்சிருக்கலாம். ஏக்கு 2ல ஆன்சர் இருக்கு. ஓகே. அடுத்து டில்ட்டிங் முடிச்சது இது முடிஞ்சிருச்சு. டில்ட்டிங் முடிக்கல. ஓகே. இதான் முடிச்சிருக்கோம். ஓகே. டில்ட்டிங் முடிக்கல. டில்ட்டிங் லெவல் எங்க பயன்படுத்துறோம் அப்டின்னா, இந்த வெர்டிகல் இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டூ த லைன் ஆஃப் கோலிமிஷன். அப்ப உங்களுக்கு வெர்டிகல் வந்து லைன் ஆஃப் கோலிமிஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இல்ல. வெர்டிகல் ஆக்சிஸ் வந்து நாட் பெர்பெண்டிகுலர் டூ லைன் ஆஃப் கோலிமிஷன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? லெவல வந்து டில்ட் பண்ணணும். லைன் ஆஃப் கோலிமிஷனுக்கு பெர்பெண்டிகுலரா வர வரையும் டில்ட் பண்ணணும். அப்ப இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்டின்னா 3. அப்ப இதுக்கு தான் 4. அப்ப 4 இல்ல. 4 ஓகே. கரெக்ட் தான். அப்ப 3 வரணும். டிக்கு 3ன்னு வரணும். கரெக்ட் 3ன்னு வந்துருச்சு.
சார் இது ரொம்ப குழப்பி குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். திருப்பி சொல்றேன் அப்படியே பார்த்துக்கிடுங்க. சொன்னது கரெக்ட்டு தான். மறந்துறது போறீங்க மாத்தி. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ரெசிப்ரோகல் லெவலிங். எங்க சைட் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஒழுங்கா பார்க்க முடியல. இப்ப நம்மளுடைய லைனா கொலிமிஷன் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அப்ப அந்த எரர் ரிமூவ் பண்றதுக்காண்டி ரெசிப்ரோகல் லெவலிங் பண்றோம். முக்கியமா ரிவர்ல பண்றோம். ஆர் வேலில பண்றோம். இப்ப 1 முடிஞ்சிருச்சு. எப்ப 4 சைடையும் பேக் சைடையும் பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட லைன் ஆஃப் கொலிமிஷன் இன்க்ளைன்டா இருக்கு. அப்ப அந்த எரர எலிமினேட் பண்றதுக்காண்டி மிட் பாயிண்ட்ல கொண்டாந்து வச்சு 2யும் பேலன்ஸ் பண்றோம். பேக் சைட் மைனஸ் 4 சைடுன்னு. அப்ப இதுக்கு இந்த இருக்கு 4ல. அப்ப இது 2. இன்வெர்டர் ஸ்டாப்ல நீங்க பேஸ் பண்றோம். நம்மளோட லைன் ஆஃப் சைடுக்கு மேல அந்த லெவலோட லெவலிங்கோட பாட்டம் பாயிண்ட் இருக்கணும். லைன் ஆஃப் சைடுக்கு மேல. பாயிண்ட் எபோவ் த லைன் ஆஃப் கொலிமிஷன். அப்ப 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து டில்டிங் லெவல். எப்ப லெவல டில்ட் பண்றோம்? நம்மளுடைய வெர்டிகல் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் ஆஃப் லைன் ஆஃப் கொலிமிஷன் இல்லாம இருந்துச்சுன்னா. அப்ப வெர்டிகல் ஆக்சிஸ் இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டூ த லைன் ஆஃப் கொலிமிஷன். அப்ப லெவல் வந்து டில்ட் பண்ணியிருக்கும். அப்ப இதுக்கு 4. அப்ப அப்ப 1 வந்து 2ல இருக்கு. அதுக்கடுத்து 2 வந்து 4ல இருக்கு. 3 1ல இருக்கு. 4 3ல இருக்கு. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 144. டியூரிங் எ லெவலிங் ஒர்க் அலாங் எ ஃபாலிங் கிரேடியன்ட் யூசிங் எ டம்பி லெவல். ஓகே. ஒரு ஃபாலிங் கிரேடியன்ட் டம்பி லெவல் யூஸ் பண்றோம். அண்ட் எ ஸ்டாப் ஆஃப் 3 மீட்டர் லென்த். ஒரு 3 மீட்டர் இருக்கக்கூடிய லெவலிங் ஸ்டாப்ல தான் ரீடிங் எடுத்திருக்கோம். ஃபாலோவிங் சக்சஸிவ் ரீடிங். கீழ்கண்ட ரீடிங் வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னா 1.785 2.93 இது மாதிரி ரீடிங் கிடைச்சிருக்கு. என்ன கேட்டிருக்குன்னா, வாட் வில் பி த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் புக்கிங் தி ஸ்போர் ரீடிங்ஸ் இன் லெவல் புக்னு குடுத்துருக்கான். பேக் சைடு, இன்டர்மீடியட் சைடு, ஃபோர் சைடு அப்படின்னு குடுத்துருக்கான். ஓகே. இது கீழ இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள ரீடிங் எப்பயும் என்ன சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் உள்ள ரீடிங் எப்பயும் என்ன இருக்கும்? பேக் சைடு. லாஸ்ட் உள்ள ரீடிங் எப்பயும் எப்படி இருக்கும்? ஃபோர் சைடு. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் பேக் சைடு, லாஸ்ட் ஃபோர் சைடு. ஃபர்ஸ்ட் பேக் சைடு, லாஸ்ட் ஃபோர் சைடு. ஃபர்ஸ்ட் பேக் சைடு, லாஸ்ட் ஃபோர் சைடு. எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. இத வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இடையில வரும். இப்ப 1.7 டச் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து இங்க என்ன கிடைச்சிருக்கு? 2.935ன்னு இதுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 1.7 சாரி இதோட கொஞ்சம் கூடியிருக்கு. 1க்கு அடுத்து 2 புள்ளி சம்திங்ன்னு கூடியிருக்கு. அதுக்கடுத்து டக்குனு வேல்யூ குறைஞ்சிருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்ஸ்ட்ருமென்ட்ட மாத்திருக்கோமா? இல்ல அதே மாரி தான் கன்டின்யூ பண்றோமா? டக்குனு சொல்லுங்க. இன்ஸ்ட்ருமென்ட் என்ன செஞ்சிருக்கோம்? சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்ப இன்ஸ்ட்ருமென்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இது பேக் சைடு. அப்ப இது 4 சைடா குளோஸ் பண்ணிட்டோம். அப்ப பேக் சைடு 4 சைடு, பேக் சைடு 4 சைடு. பேக் சைடு 4 சைடு, பேக் சைடு 4 சைடு. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதா இருக்கா? ஓகே. அடுத்து 145. தி சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலர் டூ த டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி இஸ். மேலே தானே சொன்னேன். அதாவது நம்மளுடைய எந்த சர்ஃபேஸ்க்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் த கிராவிட்டி பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஐ மீன் லெவல் லைனுக்கு. லெவல் லைன் சொல்றேன். அந்த வெர்டிகல் லைன் மாரி, பிளம்ப் லைன் மாரி. அப்ப எந்த சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கும்? லெவல் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். கிளியர்? ஓகே. நார்மல் ஆர் பெர்பெண்டிகுலர்? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 146. த சர்ஃபேஸ் ஆஃப் ஜீரோ எலிவேஷன் அரவுண்ட் த எர்த் விச் இஸ் ஸ்லைட்லி இர்ரெகுலர். இர்ரெகுலர்ங்கிற வார்த்தை குடுத்துட்டான். த கர்வ்ட் இஸ் நோன் அஸ்ன்னு குடுத்துட்டான். அப்ப சர்ஃபேஸ் வந்து ஜீரோ எலிவேஷன் குடுத்துட்டான். இப்ப எலிவேஷனே இல்ல. இப்ப ஏதாச்சும் ஒரு 90 மீட்டர், 100 மீட்டர் ஏதாச்சும் எலிவேஷன் இருக்கா? எலிவேஷனே இல்லன்னா 0. ஆனா எப்படின்னா ஸ்லைட்லி இர்ரெகுலர்ன்னு கர்வ்ட்ல இருக்கு. அப்ப இது வந்து நோட் பண்ணிக்கிறங்க எல்லாருமே. அப்ப இது எந்த சர்ஃபேஸ்னா, நம்ம ஆக்சுவல் க்ரோன் சர்ஃபேஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இப்ப மீன்ஸ் லெவல் சர்ஃபேஸ்னா, மீன்ஸ் லெவல்ல ஏதாச்சும் ஒரு ரீடிங் இருக்கும். லெவல் சர்ஃபேஸ் குடுக்குறோம்ல, அந்த லெவல் சர்ஃபேஸ் நம்ம ஆக்சுவல் சர்ஃபேஸ்ல தான் குடுக்குறோம். இதெல்லாம் ஆக்சுவல் சர்ஃபேஸ்ங்கிறது புவியோட மேற்பரப்பு. புவியோட மேற்பரப்ப ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் கண்டிப்பா வரப்போறதில்ல. ஏன்னா லெவல் சர்ஃபேஸ்க்கு அது வந்து டான்ஜென்ஷியல் தான் இருக்க போகுது. அப்ப இது வரப்போறதில்ல, மீன்ஸ் லெவல் வரப்போறதில்ல. இது 2யும் கிளியர் பண்ணியாச்சு. இப்ப இது 2ல எது பெஸ்ட் அப்டின்னா, புவியோட மேற்பரப்புல தான் கற்பனையா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான் லெவல் சர்ஃபேஸ். அப்ப ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ் தான் வரும். அப்ப தி சர்ஃபேஸ் ஆஃப் ஜீரோ எலிவேஷன் அரவுண்ட் த எர்த் விச் இஸ் ஸ்லைட்லி இர்ரெகுலர் ஆர் கர்வ்ட். அப்ப கர்வ்டா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் என்னது? ஜியோமெட்ரிக் சர்ஃபேஸ். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. 147. ஒய் லெவலிங் ஆன் ஸ்டீப் ஸ்லோப். ஸ்டீப் ஸ்லோப்னு சொல்லிட்டான். லெவலிங் பண்றோம்னு. அப்ப என்ன இருக்கு? செங்குத்தா ஒரு மலையில பண்ற மாரி ஸ்டீப் ஸ்லோப். ஓகே. இப்படி பண்ணிக்கிட்டே போறோம் லெவலிங். இட் இஸ் ப்ரிப்பேர்லி டூ செட் அப் தி இன்ஸ்ட்ருமென்ட் சக்சஸிவ் அலாங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இங்க வைக்கிறீங்கன்னா,
அடுத்து வந்து அந்த பக்கம் வைப்பீங்க. அடுத்து இந்த பக்கம் வைப்பீங்க. அடுத்து அந்த பக்கம் வைப்பீங்க. அப்ப இன்ஸ்ட்ருமென்ட் எப்படி போகும் அப்படின்னா, ஒரு சிக்ஸாக் வடிவில இருக்கும். இஜெட் வடிவத்தில இருக்கு சிக்ஸாக்கா. கிளியர்? லெவலிங் ஸ்டாப் நீங்க புடிச்சு எடுத்துட்டு போறத சொல்லல. நீங்க கொஞ்சம் பக்கத்துல வச்சு இன்ஸ்ட்ருமென்ட் எடுக்கிறீங்கல்ல, ரீடிங். அந்த இன்ஸ்ட்ருமென்ட் வந்து நீங்க லாஸ்ட்டா இன்ஸ்ட்ருமென்ட் பொசிஷன்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, சிக்ஸாக் வடிவத்தில இருக்கும். அப்ப சிக்ஸாக் லைன்ல இருக்கு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அப்படி வச்சா தான் நமக்கு சூட்டபிள் ரீடிங் கிடைக்கும். மேக்ஸிமம் ஏன் சார் சிக்ஸாக் வருது அப்படின்னா, நம்ம அப்படிதான் எடுக்கணும். அதனால தான் நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்றோம். லெவலிங்க பத்தி தெரியாதவங்க எடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரெய்ட் லைன் வச்சு எடுத்துட்டு இருக்காங்கன்னா, ரீடிங் தப்பா வருதுன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்டீப்பா இருக்கக்கூடிய கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல. நம்ம சிக்ஸாக்கா முன்ன பின்ன மாத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம சேஞ்சிங் பாயிண்ட் வரும்போது. கிளியர்? ஓகே. அடுத்து 148. ஓகே சார். இன் லெவலிங் த கரெக்ஷன் ஃபார் கம்பைன்டு கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு குடுத்துட்டான். உங்களுக்கே தெரியும். கம்பைன்டு கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷன்னா கம்பைன்டு கரெக்ஷன் தான் குடுத்திருக்கான். கம்பைன்டு கரெக்ஷனுக்கு என்ன சார் வரும்? 0.0673 டி ஸ்கொயர் அப்படின்னு வரும். டிங்கிறது இன் கிலோமீட்டர்ல எடுக்கணும்னு சொல்லி குடுத்திருக்கேன். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அதுக்கு அடுத்து 0.0112 டி ஸ்கொயர்ங்கிறது எதுல வரும்? நம்மளுடைய ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன் வரும். இந்த 0.0785 டி ஸ்கொயர்ங்கிறது எங்க வரும்? நம்மளுடைய கர்வேச்சர் கரெக்ஷனுக்கு வரும். கம்பைன்டு கரெக்ஷனுக்கு கேப்பிட்டல் சி. கிளியர்? ஓகே. சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து 149. இந்த கம்பைன்டு கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1400 மீட்டர். இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 0.0673 டி ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். இது கம்பைன்டு கரெக்ஷன். அப்ப என்ன குடுத்துருக்கான்? மீட்டர்ல குடுத்துருக்கான். இத கிலோமீட்டர்ல மாத்தா 1.4 கிலோமீட்டர். அப்ப 0.06735 இன்டு 1.4 ஸ்கொயர். ஓகே. அப்ப கால்குலேட்டர்ல போட்டா என்ன சார் வரும் அப்படின்னா, வெயிட் எவ்வளவு வருது அப்படின்னா, 0.132 மீட்டர்னு கிடைக்குது. 0.132 மீட்டர்னு கிடைக்குது. போட்டு பாருங்க கரெக்ட்டா வருது. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? பெருக்குது தானே? இப்ப கரெக்ட்டா பெருக்கி போட்டுருவீங்க தானே? கிளியர்? ஓகே. அடுத்து அடுத்து வாங்க. இல்லாட்டியோட இப்படி போட்டுறலாம். இப்ப 1.4 இன்டு 1.4 எப்படி பெருக்குனா 4 16. இங்க 6 டெர்ம் வருது முன்னாடி. இந்த 6ஓட இந்த 5 டெர்ம பெருக்குனா 20. அப்ப 2 0. 0 2 இப்படி வரணும். 2 வரணும். அப்ப 2 இருக்க மாரி இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப 2 இதான். நான் இங்க சொல்றேன். நீங்க பெருக்கி போட்டாலும் இதான் வரும். 0.132. நீங்க எதுக்கு பெருக்கியே போட்டுருங்க இங்கனா. கிளியர்? ஓகே. அடுத்து. த ஃபாலோவிங் அப்பா 109 இப்பதான் 50வது கொஸ்டினே வர்றோம். ஓகே சார். கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துறலாம். இன்னைக்குலேருந்து நான் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு, நாளைக்கு, நாளை கழிச்சு தான் கொஞ்சம் ஸ்பீடா ஜெட் வேகத்துல போலாம். த ஃபாலோவிங் ஆர் த கன்செக்டிவ் ரீடிங்ஸ் வேர் டேக்கன் வித் எ டம்பி லெவல். ஓகே. என்னென்ன ரீடிங் எடுத்திருக்காங்க? 1வது ரீடிங், 2வது ரீடிங், 3வது ரீடிங், 4வது ரீடிங், 5வது ரீடிங், 6வது ரீடிங், 7 ரீடிங் எடுத்திருக்காங்க. த இன்ஸ்ட்ருமென்ட் இஸ் ஷிஃப்டட் ஆஃப்டர் 3 அண்ட் 5த் ரீடிங் குடுத்துட்டான். 3வது 5வது ரீடிங் அப்புறம் அது இன்ஸ்ட்ருமென்ட்ட மாத்திட்டோம். அப்ப இந்த ரீடிங் 2.395 0.635 என்னன்னு கேட்கிறான். அப்ப 3 இது 3வது ரீடிங் இது 2.395 இதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமென்ட் மாத்திட்டான். அதுக்கு அடுத்து எதுல மாத்திருக்கான்னு சொல்றான். 3 அண்ட் 5த்ல ஷிஃப்ட் பண்ணியிருக்கானா? 1, 2, 3, 4, 5 5ல ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். ஓகே. அப்ப நம்மளுடைய 2.395ங்கிறது என்ன ரீடிங் குடுத்துட்டான். அப்ப 3வதுக்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டான். அப்ப 3வதுக்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா 3வது இருக்கிற ரீடிங் என்ன சார்? 3வது உள்ள ரீடிங்க்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா 3வது இருக்கிறது தான் லாஸ்ட் ரீடிங். அப்ப இதான் போர் சைடு. கிளியர்? ஓகே. அப்ப இது ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதே பாயிண்ட்ல வச்சு அடுத்து வரக்கூடிய ரீடிங் எடுத்திருப்போம். அப்ப இது பேக் சைடு. கிளியர்? அதுக்கடுத்து இது இன்டர்மீடியேட் சைடு, இது இன்டர்மீடியேட் சைடு, இது போர் சைடு. கிளியர்? அப்ப நம்ம கேட்டிருக்கிறது என்னது? 2.395 அது என்னது? இப்ப தான் பார்த்தோம். போர் சைடு ரீடிங்ன்னு பார்த்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு போர் சைடு. அண்ட் அண்ட் 0.635 இப்ப தான் சொன்னேன். எதுல வந்திருக்கு? 0.635ங்கிறது என்ன சார்? என்ன ரீடிங்? பேக் சைடு ரீடிங். அப்ப போர் சைடு அண்ட் பேக் சைடுன்னு இருக்கணும் ஆப்ஷன். அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாரும் புரியுதா சார்? ஓகே. அடுத்து. இன் டிரிக்னாமெட்ரிக் சர்வேயிங் இந்த கரெக்ஷன் எலிவேஷன் எபிடிஸ் ஃபார் அப்படின்னு குடுத்திருக்கான். டிரிக்னாமெட்ரிக் சர்வேயிங்ல வந்து கரெக்ஷன் நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப டிரிக்னாமெட்ரிக் சர்வே பொறுத்தவரை நம்ம தியோரைட் வச்சு தான் பண்றோம். நம்ம ரிஃப்ராக்ஷன், கர்வேச்சர் 2மே தான் கரெக்ஷன் பண்றோம்.
போத் ஏ அண்ட் பி வராது வராது. ஆக்சிஸ் கரெக்ஷன் தான் பண்றது இல்லையா? ஆக்சிஸ பத்தி பேச மாட்டோம். இன்னைக்கு லைனா கொலிமிஷன பத்தி பேச மாட்டோம். ரெப்ராக்ஷன், கர்வேச்சர். அப்ப கம்பைன்டு ரெப்ராக்ஷன் அண்ட் கர்வேச்சர். ஏன்னா பி அண்ட் ஏ அண்ட் பின்னா ஏ மென்ஷன் பண்ணுது. கண்டிப்பா ஏ வராது. அப்ப இந்த ஆப்ஷன் குடுக்க முடியாது. நன் ஆஃப் தெம் குடுக்க முடியாது. பி கம்பைன்டு ரெப்ராக்ஷன், கர்வேச்சர் கரெக்ஷன் பண்றோம். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து தி அரித்மெடிக் செக் ஃபார் காம்புடேஷன் ஆஃப் ஆர்எல் பை ஐசன்ஃபால் மெத்தட். சம்மேஷன் ஆஃப் பேக் சைட்லேருந்து சம்மேஷன் ஆஃப் ஃபோர் சைட கழிக்கணும். எங்க இருக்கு? மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஃபோர் சைட கழிக்கணும். ஆர்எல் ஆஃப் லாஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து ஆர்எல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன கழிக்கணும். ரைஸ்லேருந்து ஃபால கழிக்கணும். கிளியர்? அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே எழுதிக்கிறங்க. 153. When the bubble of the level tube of a level remains central. அப்ப நம்ம பப்பிள் டியூப்ல பப்பிள் வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்துரும். அப்பதான் நம்மகிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இப்ப நம்மளோட கீழ வந்து நீங்க அது பப்பிள் சென்டர் வர மாரி பாக்குறீங்க அப்படின்னா, லெவல் வந்து சென்டர்ல கரெக்ட்டா லெவலா இருக்குன்னு அர்த்தம். டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய பப்பிள் வந்து சென்டருக்கு வர மாரி பாக்குறீங்கன்னா, டெலஸ்கோப் வந்து கரெக்ட்டா நார்மல்ல இருக்கு. பர்சனல் ஆக்சிஸ் 0 டிகிரில இருக்குன்னு அர்த்தம். சரி கிளியர்? அப்ப இந்த பப்பிள் ஆஃப் த லெவல் டியூப் ஆஃப் லெவல் வந்து ரிமைன் ஜெனரல் அப்படின்னு அர்த்தம். லைன் ஆஃப் சைடு கரெக்ஷன்லாம் இருக்கு. தீட்டா ஈக்குவல் 0 டிகிரில இருக்கு. அப்ப லைன் ஆஃப் சைட் இஸ் கரெக்ஷனல். ஏலயே முடிஞ்சிருச்சு ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து. லைன் ஆஃப் சைடு கரெக்ஷன்ல இருந்தா தானே சார் பப்பிள் சென்டருக்கு வரும். ஓகே. அடுத்து. அதுக்கு எடுத்து பாருங்க. An adjacent level when the bubble is central. Okay. The axis of bubble tube become parallel to கொடுத்திருக்கான். அப்ப axis of bubble tube ஓட axis எதுக்கு parallel? உங்களுடைய bubble tubeல bubble சென்டருக்கு வரணும். அப்ப உங்களுடைய டெலஸ்கோப் வந்து எப்படி இருக்கு? கரெக்ட்டா லைன் ஆஃப் சைடு வந்து கரெக்ட்டா லெவலா இருக்கு. தீட்டா ஈக்குவல் 0 டிகிரின்னு இருக்கு. அப்ப உங்களுடைய ஆக்ஸ் ஆஃப் பப்பிள் வந்து பிகம்ஸ் பேரலல் டு எதுக்கு பேரலா இருக்குன்னு கேட்டிருக்கு. அப்ப ஆக்ஸ் ஆஃப் பப்பிள் லைன் ஆஃப் கொலிமிஷனுக்கு பேரலா இருக்கு. சார் கிளியர்? ஓகே தானே? சார் இதான் டெலஸ்கோப். டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய இதான் லைன் ஆஃப் கொலிமிஷன் லைன். பப்பிள் டியூப் இங்க தான் இருக்க போகுது. அப்ப இதோட ஆக்சிஸ் இதான். அப்ப இந்த ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கு? இணையா இருக்கா? பேரலா இருக்கா? அப்ப நம்மளுடைய இன் அன் அட்ஜசன்ட் லெவல் லெவல்னா கம்பி லெவல்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க. எப்ப when the பப்பிள் இஸ் சென்ட்ரல் உங்களோட பப்பிள் வந்து மையத்துக்கு வரணுங்கிறதுக்காண்டி மிட் பாயிண்ட்ல. அப்ப இந்த ஆக்சிஸ் ஆஃப் பப்பிள் அதாவது பப்பிள் டியூப்போட ஆக்சிஸ் பிகம்ஸ் எப்படி இருக்கு? பேரலல் டு த லைன் ஆஃப் கொலிப்ஸ் தான் இருக்கு. இப்பதான் காமிச்சேன். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு மிட் பாயிண்ட்ல வந்துருச்சுன்னா லைன் ஆஃப் கொலிப்ஸ் ஹரிசாண்டலா ஆயிடுச்சு. தீட்டா ஈக்குவல் 0 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுவும் இதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? ஓகே. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 155 நோட் பண்ணிக்கிறேங்க. The imaginary line passing through the intersection of crosshair and the optical center of the objective is known as ன்னு கேக்குறேன். அப்ப இமேஜினரி லைன் வந்து பாசிங் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த கிராஸ் கேர் அண்ட் ஆப்டிகல் சென்டர் ஆஃப் த அப்ஜெக்டிவ். நான் உங்களுக்கு நடத்தும் போதே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதாவது கண்டினியூஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா அவன் கண்டிப்பா லைன் ஆஃப் சைட பத்தி தான் பேசுறான். இல்ல உங்களுடைய இமேஜினரி லைன் வந்து கிராஸ் கேர்ல இருந்து ஐபீஸ் வரையும் இருக்கு. அதான் ஆப்டிகலோட சென்டர்ல இருந்து ஐபீஸ் வரையும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எதை பத்தி பேசுறான்னு அர்த்தம். ஜஸ்ட் அந்த ஆக்ஸோட டெலஸ்கோப் பத்தி பேசுறான்னு அர்த்தம். அப்படியும் இல்ல அப்படின்னா, ஒரு வார்த்தை குடுத்துரும். இங்க என்ன குடுத்துருக்கான்? "தி இமேஜினரி லைன் பாசிங் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த கிராஸ் கேர்." அதாவது ஹரிசாண்டல் கேரும், வெர்டிகல் கேரும் கிராஸ் ஆகுதுல, அதுல இன்டர்செக்ட் ஆகி அண்ட் ஆப்டிகல் சென்டர் ஆஃப் த அப்ஜெக்டிவ்னு வார்த்தை குடுத்துருவான். ஆப்ஜெக்ட் பீஸ்ன்னு இல்லாம அப்ஜெக்டிவ்னு குடுத்துருவான். அப்ஜெக்டிவ்னா அந்த பொருள், பார்க்கக்கூடிய பொருள் வரை போகுது. கிளியர்? சரி ஓகேவா? அப்ப நம்ம அத என்ன சொல்லுவோம்? லைன் ஆஃப் கோலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லுவோம். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? இது உங்களுக்கு ஆப்டிகல் சென்டர் ஆஃப் த அப்ஜெக்டிவ் கிளாஸ்லேருந்து நம்மளோட ஐபீஸோட சென்டர் வரையும் மீட் ஆகக்கூடிய இந்த புள்ளியை தான் என்ன சொல்லுவோம்னா ஆக்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அடுத்து கிராஸ்கேர் இன் சர்வேயிங் டெலஸ்கோப் ஆர் பிட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப கிராஸ்கேர் எதுல பிட் பண்ணிருப்போம்? ஐபிஎஸ்ல பிட் பண்ணிருப்போமா? அப்ஜெக்டிவ் கிளாஸ்ல வந்து பிட் பண்ணிருப்போமா கிராஸ்கேர்? ஏன் யோசிக்கிறீங்க? அதாவது நம்ம ஐபிஎஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ல பிக்ஸ் பண்ணிருப்போம். கிளியரா? அப்ப இந்த அப்ஜெக்டிவ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அவசரப்படக்கூடாது. சென்டர் ஆஃப் த டெலஸ்கோப் தவறு. அடுத்த ஆப்டிகல் சென்டர் ஆஃப் த ஐபீஸ் தவறு. அப்ப இனி அப்ஜெக்டிவ் கிளாஸ் கரெக்ட். அதே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஐபீஸ் ஐபீஸ்க்கு முன்னாடி பண்ணிருப்போம். கரெக்ட் தான். நம்ம கண் வச்சு பார்க்கக்கூடிய ஐபீஸ்க்கு முன்னாடி அந்த கிராஸ் கரை பிக்ஸ் பண்ணிருப்போம் அப்ஜெக்டிவ் கிளாஸ்ல. இப்ப இது ரெண்டுல எது சார் பெஸ்ட் அப்படின்னா டி தான் பெஸ்ட். கிளியர்? ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின் தானே ஏல. புரியுதா இருக்கா? ஓகே அடுத்து
த ரியல் இமேஜ் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட் ஃபார்ம்டு பை த அப்ஜெக்டிவ் மஸ்ட் லைன்னு கொடுத்துருக்கோம். அப்ப ரியல் இமேஜ்னா எந்த பொருளை பாக்குறீங்களோ அந்த பொருளோட பிம்பத்தை ஃபார்ம்டு பை த அப்ஜெக்டிவ் மஸ்ட் லை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப எப்படி இருக்கணும்? அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து கரெக்டா நம்ம கிராஸ் கேரோட சென்டர்ல மீட் ஆயிருக்கணும். அதுதான் உண்மையான இமேஜ்னு அர்த்தம். நீங்க பார்க்கக்கூடிய டார்கெட் பாயிண்ட்னு அர்த்தம். கிளியர்? ஓகே. அப்ப இந்த பிளேன் அந்த அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும்? இந்த பிளேன் ஆஃப் கிராஸ் கேர்ல இருக்கும். அந்த கிராஸ் கேர்ல இருக்கணும். பாருங்க. ஐபீஸ்ல இருக்கணும். சென்டர் ஆஃப் த டெலஸ்கோப்ல இருக்கணும். இன்சைட் த டெலஸ்கோப்ல இருக்கணும். இன்சைட்னா வரவே வராது இதுனா டெலஸ்கோப்லயே. ஐபீஸ்லயே நம்ம பார்க்குறோம். அது வந்து ஜஸ்ட் கிராஸ் கேரோட சென்டர்ல மீட் ஆகுற மாரி தான் அந்த அந்த ஆப்ஜெக்டிவா பார்ப்போம். அப்ப இந்த பிளேன் ஆஃப் கிராஸ் கேர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து an internal focusing type surveying telescope may be focused the movement of மேலே சொன்னேன். அப்ப இன்டர்னல் ஃபோகஸ் டெலஸ்கோப்ங்கிறது எதை சார் குறிக்கும்? நான் முதல்ல சொன்னேன்னா எக்ஸ்டர்னல்ங்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ், இன்டர்னல்ங்கிறது கான்கேவ் லென்ஸ். குழி குவி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். இப்ப இன்டர்னல் ஃபோகஸ்னா என்ன வரும்? கான்கேவ் வந்துரும். இப்ப கான்கேவ் எங்க இருக்குன்னு ஆப்ஷன்ல பாருங்க. கான்வெக்ஸ் வராது. கான்வெக்ஸ் வராது. அப்ஜெக்ட் கிளாஸ் கொடுத்துருக்கேன் வராது. கான்கேவ் லென்ஸ் இன் த டெலஸ்கோப். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஒரு வார்த்தை தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர் கொண்டு வந்திருக்கலாம் நீங்க இங்க. An internal focus type of surveying telescope may be focused by the movement of concave lens in the telescope. Okay, அடுத்து. The tangent to the liquid surface in a level tube. Okay. It parallel to the axis of level tube pattern கொடுத்திருக்கான். அப்ப அந்த டேஞ்சர் லைன் வந்து கப்பல் டீப்போட எந்த பாயிண்ட்ல சார் டச் ஆகி போயிட்டு இருக்கான்? உங்களுக்கு அந்த பாயிண்டோட கொடுத்துருப்பேன் நோட்ஸ் எழுதும்போது. அந்த மிட் பாயிண்டர்ல சென்டர் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். அந்த கர்வோட மிட் பாயிண்ட்ல. கிளியர்? அப்ப at the midpoint of the bubble. C is the correct answer. கிளியர்? எல்லாரும் புரியுதா? கவனிக்கிறீங்களா? ஓகே. அடுத்து 106வது. The sensitiveness of level tube decreases. அப்ப நம்ம லெவல் டியூபோட சென்சிட்டிவ்னஸ் டிக்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் இவங்களை தவிர்த்து லென்த் ஆஃப் த பபிள் டியூப், டயமீட்டர் ஆஃப் த டியூப், மற்ற ரப்னஸ் எல்லாமே என்ன செய்யும் இன்க்ரீஸ் தான் ஆகும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ப இந்த சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் த லெவல் டியூப் டிக்ரீசஸ் எதுக்கு? ரெண்டு விஷயத்துக்கு தான். போத் விஸ்காசிட்டி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு தான் என்ன இருக்கும்? சென்சிட்டிவ்னஸ் டிக்ரீஸ் ஆகி இது இன்க்ரீஸ் ஆயிரும். எந்த அளவுக்கு விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ பபிள் டியூபோட சென்சிட்டிவ்னஸ் வந்து கம்மியாயிரும். பிசு பிசுன்னு பிடிச்சிக்கணும் டியூப்ல அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகாது. அது மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளோட பபிள் டியூபோட சென்சிட்டிவ்னஸ் கம்மியாயிரும். அப்ப என்ன செய்யுது? நம்மளோட விஸ்காசிட்டி சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இன்டைரக்ட்லி பர்சனல்ட்டா சென்சிட்டிவ்னஸ் இருக்கும். இது அதிகரிச்சு விஸ்காசிட்டியோ சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகரிச்சு அப்படின்னா சென்சிட்டிவ்னஸ் கம்மியாயிரும். மத்தபடி ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த இன்னர் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சென்சிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். டயமீட்டர் ஆஃப் த டியூப் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா சென்சிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பேப்பர் பப்பிளோட லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா சென்சிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. அப்ப சென்சிட்டிவ்னஸ்ங்கிறது பப்பிள் டியூப்போட லென்த், டயாமீட்டர் ஆஃப் த டியூப் மத்த விஷயங்கள் எதுங்க டைரக்ட்லி பர்சனல். நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது ஒண்ணுதான். ரெண்டு விஷயத்துக்கு தான் இன்வெர்சிட்டி பர்சன்டா இருக்கும். ஒன்னு விஸ்காசிட்டிக்கு, இன்னொன்னு சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு. விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சென்சிட்டிவிட்டி ஆஃப் பப்பிள் டியூப் ரெடியூஸ் ஆயிரும். கிளியர்? ஓகே. அதுதான் ஃபார்முலா குடுத்திருப்போம். எஸ்டோட பை என் இன்டு டி இன்டு 20, 62, 65 அப்படின்னு குடுத்திருப்போம் இன் செகண்ட்ஸ்ல. ஞாபகம் இருக்கா? சென்சிட்டிவ்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு என்எல்டி டிவைடட் பை ஆர்னு குடுத்திருப்பேன். ஸ்மால் என், ஸ்மால் எல், கேபிட்டல் டி வகுத்தல் கேபிட்டல் ஆர்னு குடுத்திருப்பேன். எஸ் ஈக்குவல்னு. ஓகே? ஓகே. அடுத்து. சார் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? நோட்ஸ்ல எல்லாமே குடுத்திருக்கேன். கிளியர்? ஓகே. எடுத்து பாருங்க. ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்து 161. இன் எ கான்ஸ்டன்ட் லெவல் டியூப் சைஸ் ஆஃப் பப்பிள் ரிமைன் கான்ஸ்டன்ட் பிகாஸ் அப்பர் வால் இஸ் அப்படின்னு குடுத்திருக்கான். அப்ப நம்மளுடைய ஒரு லெவல் டியூப் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அப்படின்னா ஒரே மாரி டயாமீட்டரா இருக்கு. சைஸ் ஆஃப் த பப்பிள் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். பப்பிள் டியூப் ஒரே மாரி கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அப்ப அப்பர் வால் இஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப அப்பர் வால்னா ரேடியஸ் அதிகமா குடுத்திருப்போம். அப்ப ரிலேட்டிவ்லி லார்ஜர் ரேடியஸ். எப்படின்னா இப்படிதான் குடுத்திருப்போம் நம்ம. அந்த பப்பிள் டியூப்பே அந்த டெலஸ்கோப் மேல இருக்கக்கூடியது. கிளியர்? ஓகேவா? அப்ப ஆஃப் ரிலேட்டிவ்லி லார்ஜர் ரேடியஸ்ல குடுத்திருப்போம் அப்பர் வால். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதான் குடுத்திருக்கேனே. சென்சிட்டிவ்னஸ் இன்கிரீஸ் பண்ணனும்னா அப்பர் வாலோட ரேடியஸ் இன்கிரீஸ் ஆகும். பப்பிள் டியூப்போட டயாமீட்டர் இன்கிரீஸ் ஆகும். லென்த் ஆஃப் த பப்பிள் இன்கிரீஸ் ஆகும். எல்லாத்துக்கும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் குடுத்திருக்கேனே. அப்ப ரிலேட்டிவ்லி லார்ஜர் ரேடியஸ். ஓகே அடுத்து. 162. டைம் டயபாம் ஆஃப் சர்வேயிங் டெலஸ்கோப் இஸ் ஹெல்ட் இன்சைட் குடுத்திருக்கு. அப்ப டயபாம் வந்து ஒரு சர்வேயிங் டெலஸ்கோப்ல எங்க குடுத்திருப்போம் அப்படின்னா, அதாவது கரெக்ட்டா
ஐபீஸ்க்கு பக்கத்துல. ஐபீஸ்க்கும் ஆப்டிகல் பீஸ்க்கு நடுவுல குடுத்திருப்போம். கொஞ்சம் வந்து ஐபீஸ்க்கு நெருக்கமா குடுத்திருப்போம் பக்கத்துல. அப்ப டெலஸ்கோப் அட் த எண்ட் நியரர் த ஐபீஸ். ஐபீஸ்க்கு பக்கத்துல. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? நெறைய பேர் இந்த டைப்ப வந்து மிட் பாயிண்ட்ன்னு அவசரப்பட்டுருவாங்க. மிட் பாயிண்ட் கரெக்ட்டா மிட் பாயிண்ட்ல இருக்காது. கொஞ்சம் ஐபீஸ் பக்கம் தள்ளி இருக்கு. அப்ப நியர் த ஐபீஸா இருக்கும். கிளியர்? ஓகே. அடுத்து. The line of sight is kept as high above crown surface as possible to minimize the error in the observed angle due to கேட்டிருக்கான். அப்ப லைன் ஆஃப் சைட் இஸ் கெப்ட் ஹை above அது ஒரு க்ரோன் சர்ஃபேஸ்க்கு மேல பாக்குறீங்க ஒரு பாயிண்ட்ட. அப்ப லைன் ஆஃப் சைட் வந்து எரர் வந்து எப்படி வந்து ஒரு மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, வெயிட். The line of sight is kept as high above க்ரோன் சர்ஃபேஸ். அது லைன் ஆஃப் சைட்ட நார்மலா என்ன செய்றோம்னா, க்ரோன் சர்ஃபேஸ்க்கு மேல வச்சிருக்கோம். as possible to எதுக்காண்டி அப்படின்னா, மினிமைஸ் த எரர் இன் த அப்சர்வ்ட் ஆங்கிள் டியூ டூ. இங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன். கண்டிப்பா எபோவ்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் எடுக்க போறோம். அப்ப அதுக்கு ஹையரா வச்சிருக்கோம். அப்ப எதுக்காண்டி அப்படின்னா, சார் குடுத்துருக்காங்க லைட்டா பார்த்துக்கிடுங்க. ஹரிசாண்டல் ரிஃப்ராக்ஷன எலிமினேட் பண்றதுக்காண்டி லைன் ஆஃப் சைட்ட க்ரோன் சர்ஃபேஸ்க்கு மேல வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? இப்ப நார்மலா வந்து ஒரு லெவலிங் ஸ்டாப் வைக்கிறீங்க அப்படின்னா, க்ரோன் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, லைன் ஆஃப் சைட் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேல வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ப இந்த ரெஃப்ராக்ஷன் எரர ரிமூவ் பண்றதுக்காண்டி. ரெஃப்ராக்ஷன் எரர் எதனால வரும்? நம்மளுடைய கால சூழ்நிலை மாற்றம். அந்த அட்மாஸ்பியர் கண்டிஷன்ல வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, இல்ல காற்று வேகமா வீசுது, அந்த ஏர்ல டஸ்ட் கலந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்னால வரக்கூடிய எரர் தான் ரெஃப்ராக்ஷன் எரர். கர்வேச்சர்னா பூமியுடைய கர்வ் சர்ஃபேஸ்னால வரக்கூடிய எரர் கர்வேச்சர் எரர். லைன் ஆஃப் கொலிஷன் எரர்னா லைன் ஆஃப் கொலிஷன் மேல் நோக்கி, கீழ் நோக்கி டில்ட் ஆயிருக்குது. சார் கிளியர்? மொத்தம் 3 வகையான எரர் தான் இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் கொஞ்சம் ப்ரோன் சர்ஃபேஸ்ல இருந்து எபோவ்ல வச்சிருக்கோம் அப்டின்னா, ஹாரிசான்டல் ரிஃப்ராக்ஷன். அதாவது நம்மளுடைய கிடைமட்ட அட்மாஸ்பியர் பிரச்சனைனால வரக்கூடிய இதுலேருந்து அது டில்ட் ஆகாம, வளைய விடாம பார்த்துக்கிறதுக்காண்டி குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் தான். ஓகே. அடுத்து 164 பாருங்க. எ டிராவர்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இஸ் என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப ட்ரிப்ளெக்ஷன் ஆங்கிள்னா என்ன? இன்க்ளூட் ஆங்கிளையும் ட்ரிப்ளெக்ஷன் ஆங்கிளையும் சம் பண்ணோம்னா 180 டிகிரி வரணும். அப்ப டிப்ளெக்ஸ் ஆங்கிள் 12 தான் கேட்டிருக்கான். அப்ப அந்த ஐ எங்கிட்டு போனுச்சுன்னா 180 டிகிரி மைனஸ் ஐன்னு வரும். அப்ப 180 டிகிரிக்கு இன்க்ளூட் ஆங்கிளுக்கு டிஃபரன்ஸ் பார்க்குறோம். 180லேருந்து ஐய கழிக்கிறோம். அதான் நம்மளோட டிப்ளெக்ஷன் ஆங்கிள். அப்ப அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்க்ளூட் ஆங்கிள் அண்ட் 180 டிகிரி. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து 165. தி இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் தியோடலைட் டிராவர்ஸ் ஆர் ஜெனரலி மெஷர்ட்ன்னு குடுத்துருக்கான். அப்ப பொதுவா சார் தான் பார்த்துக்கிடுங்க. பொதுவா நீங்க இன்க்ளூட் ஆங்கிள் மெஷர் பண்ண போறீங்க ஒரு தியோடலைட்ல அப்படின்னா, எப்படி சார் மெஷர் பண்ணுவீங்க? பேக் ஸ்டேஷன்லேருந்து கிளாக் வைஸ்ல தானே போவீங்க பொதுவா. காலேஜ்லலாம் பண்ணும்போது. இல்ல ரிவர்ஸ்ல போவீங்களா? இப்ப கிளாக் வைஸ் ஃப்ரம் பேக் ஸ்டேஷன். அப்ப உங்களுடைய இப்ப வந்து உங்களுக்கு ரெபிட்டேஷன் மெத்தட்ல பண்ண போறீங்க அப்டின்னா, இதான் உங்களுக்கு பெஞ்ச் மார்க் ரீடிங் அப்டின்னா, இதான் ஸ்டேஷன் 1. இப்படியே சுத்தி, சுத்தி வரப்போறீங்க. ஓகே. அப்டின்னா, இந்த பேக் ஸ்டேஷன பொறுத்து இங்க இன்ஸ்ட்ருமென்ட்ட செட் பண்ணி, அதுக்கடுத்து இங்க செட் பண்ணி, இந்த பேக் ஸ்டேஷன பொறுத்து, இங்க இன்ஸ்ட்ருமென்ட்ட செட் பண்ணி, பேக் ஸ்டேஷன பொறுத்து, இங்க இன்ஸ்ட்ருமென்ட்ட செட் பண்ணி, பேக் ஸ்டேஷன பொறுத்து, ஆரம்ப புள்ளிக்கு வந்து இந்த பேக் ஸ்டேஷன பொறுத்து, கிளாக் வைஸ்ல பேக் ஸ்டேஷன பொறுத்து ரீடிங் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ரெபிட்டேஷனோ, ரீஇட்டரேஷன் மெத்தட்லயோ. கிளியர்? அப்ப கிளாக் வைஸ் ஃப்ரம் த பேக் ஸ்டேஷன். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஏன்னா பிராக்டிகலா எப்படி செய்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூ ஹேவ் டூ அப்சர்வ் அண்ட் இன்க்ளூட் ஆங்கிள் வித் பெட்டர் அக்யூரசி. எப்ப பெட்டர் அக்யூரசி கிடைக்கும்? ஒரு டைம் ரீடிங் எடுக்கக்கூடிய ரீஇட்டரேஷன்ல கிடைக்காது. திருப்பி திருப்பி 3 டைம் ரிப்பீட் பண்றோம்ல. பேஸ் லெஃப்ட் வச்சு 3, பேஸ் ரைட் வச்சு 3. மொத்தம் 6 அப்சர்வ் ரீடிங் கிடைக்கும். அப்ப திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடிய ரிபிட்டேஷன் மெத்தட்ல தான் மோஸ்ட் அக்யூரசியா இருக்கும். அப்ப பெட்டர் அக்யூரசி தென் வாட் இஸ் அச்சீவபிள் பை எ வெர்னியர் யூ வில் பிரிப்பேர் த மெத்தட் ஆஃப். எந்த மெத்தட் சார் பிரிப்பேர் பண்ணனும்னா அக்யூரசி நல்லா கிடைக்கும்னா ரீஇட்டரேஷனா ரிபிட்டேஷனா? ரெபிட்டேஷன் மெத்தட். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? இந்த வார்த்தையிலேயே இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து 167. ரிமூவல் ஆஃப் பாரலாக்ஸ் மே பி அச்சீவ்ட் பை ஃபோகசிங். அப்போ ஒரு பாரலாக்ஸ ரிமூவ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம எத போக்கணும்? ஐபீஸையும், ஆப்ஜெக்ட் பீஸையும் ஃபோகஸ் பண்ணணும். கிராஸ் கியர் விசுவலா தெரியும்னா ஐபீஸ ஃபோகஸ் பண்ணணும். பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட் விசுவலா தெரியும்னா ஆப்ஜெக்ட் பீஸ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். அப்ப ஃபோகசிங் ஆன் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து அக்யூரேட் மெஷர்மென்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வித் எ டிரான்சிட் நாட் ப்ராப்பர்லி அட்ஜஸ்ட் மே பி மேட் பைன்னு குடுத்துருக்கான். அப்ப டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள மெஷர் பண்ணும்போது, நம்மளுடைய டிரான்சிட்
theodoliteல not properly adjust may be made. அப்ப நம்ம இத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஆப்ஷன் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அப்ப setting the vernier A is 0 கரெக்ட். At back station கரெக்ட் தான். அதெல்லாம் 0 வச்சிரும். And then plunging the telescope. ஓகே. plunging the telescope கொடுத்திருக்கான். இல்ல. ஓகே. 0 செட் பண்ணிட்டு அந்த செட் 180 டிகிரி வருதான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நம்ம டெலஸ்கோப்பை மாத்தி மாத்தி ரீடிங் எடுப்போம். அப்ப இது வராது. setting the vernier A is 0 at back station கரெக்ட். And என்ன கொடுத்திருக்கான்? And turning the instrument to the forward station. கிட்டத்தட்ட ஓகே வெயிட். ஃபார்வர்டு கரெக்ட் தான். அதாவது செட்டிங் த வெர்னியர் ஏ அட் 0 அட் த பேக் ஸ்டேஷன் அண்ட் டேர்னிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு த ஃபார்வர்டு ஸ்டேஷன். சரி ஓகே, இதெல்லாம் அடுத்து வாசிக்கிறேன். நன்னாவது ஷிப்பிங் வராது. டேக்கிங் டூ பேக் ஸ்டேஷன் ஒன் வித் த டெலஸ்கோப் நார்மல் அண்ட் அதர் வித் த டெலஸ்கோப் இன்வெர்டர். கரெக்ட் சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் லெஃப்ட் வச்சு ஒரு ரீடிங் எடுக்கணும், பேஸ் ரைட் வச்சு ஒரு ரீடிங் எடுக்கணும். அது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்னன்னா அடுத்த ஸ்டேஷன் ஃபார்வர்ட் ஸ்டேஷனுக்கே போகணும். அப்ப டேக்கிங் டூ பேக் ஸ்டேஷன் ஒன் வித் த டெலஸ்கோப் நார்மல். அப்ப பப்பிள் டியூப் மேல இருக்கும். அப்ப பேஸ் லெஃப்ட். அப்ப நம்ம அப்சர்வேஷன் பேஸ் லெஃப்ட்ல இருக்கு. அந்த ரீடிங் முடிச்ச உடனே அடுத்து வெர்னியர் ஏலயும் எடுக்கணும், வெர்னியர் பிலயும் ரீடிங் எடுக்கணும். எது நார்மல்ல. அதுக்கடுத்து மறுபடியும் டெலஸ்கோப்பை இன்வெர்டட். கப்பல் டியூப் டவுன்வர்ட்ல வந்துரும். நம்மளுடைய அப்சர்வேஷன் வந்து சர்க்கிள் வெர்டிகல் சர்க்கிள் வந்து பேஸ் ரைட்டுக்கு வந்துரும். அப்ப வெர்னியர் ஏலயும் வெர்னியர் பிலயும் ரீடிங் எடுக்கணும். இத முடிச்சிட்டு தான் அடுத்து ஃபார்வர்ட் ஸ்டேஷன் போகணும். சார் கிளியர்? ஓகே எல்லாருக்கும்? ஓகே. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 169. Under ordinary condition, the precision of theodolite traverse is affected by கொடுக்குது. ஒரு நார்மல் கண்டிஷன்ல நம்ம தியோலேட்டோட ரீடிங் அஃபெக்ட் பண்றது என்ன அப்படின்னா சிமெட்ரிக்கல் லீனியர் எரர்னு போட்டுக்கிறேன். ஓகே, சிமெட்ரிக் லீனியர் எரர். ஓகே, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேங்க. 170. The coordinate of a point measured perpendicular to the parallel is called னு கொடுத்திருக்கான். இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்தாவே டோட்டல் செஷன்ல பேசியிருப்போம். கோஆர்டினேட் பாயிண்ட் வந்தாவே எதை சார் பத்தி பேசணும்? லாட்டிடியூட் பாயிண்ட பத்தி பேசுறோம்னு அர்த்தம். நார்த் சவுத்னு பார்ப்போம்ல ரீடிங் டோட்டல் செட் பண்ண உடனே கிளியர். அப்ப டோட்டல் லாட்டிடியூட் பத்தி பேசுறது தான் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மணி எவ்வளவு? ஓகே, நான் காமனா இருக்கு. ரைட். அடுத்து டோட்டல் லாட்டிடியூட் ஆஃப் எ பாயிண்ட் இஸ் பாசிட்டிவ் இஃப் இட் லைஸ். ஏன் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சாரி தியோரலைட் தான் இங்க வருது. சரி ஓகே, நான் கொடுக்குறேன் சிஸ்டர். இதெல்லாம் கேட்கறான்னு தெரியல சார். டோட்டல் லாட்டிடியூட் ஆஃப் எ பாயிண்ட் இஸ் பாசிட்டிவ். அப்ப டோட்டல் லாட்டிடியூட் பாயிண்ட் பாசிட்டிவா இருக்குன்னா அப்ப அந்த பாயிண்ட் வந்து எதுல லை ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எதுல லை ஆயிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நார்த் ஆஃப் த ரெஃபரன்ஸ்ல இருக்கணும். அதான் பேரலல். இப்ப நார்த் ஆஃப் த ரெஃபரன்ஸ் பேரலல்ல உங்களுக்கு டோட்டல் லாட்டிடியூட் பாயிண்ட் வந்து பிளஸ்ல இருக்கு. அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து சவுத்துக்கு போனா நெகட்டிவ்ல மாறிடும். நார்த்ல வந்து உங்களுக்கு எதுல இருக்குன்னா டுவர்ட்ஸ் வெஸ்ட் சைடு தான் இதா இருக்கும். கிளியர்? சாரி, ஈஸ்ட் சைடு. வெஸ்ட் சைடு நெகட்டிவ். ஓகே, அடுத்து 171 முடிச்சிட்டேனா? ஓ அதான் கொடுத்தேன். நார்த் ஆஃப் த ரெஃபரன்ஸ் பேரலல். ஓகே, இதெல்லாம் கேட்க மாட்டேன் சார். லைட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, பாத்துக்கலாம். அடுத்து இந்த லாட்டிடியூட் ஆஃப் டிராவர்ஸ் லெக் இஸ் அப்டைன்ட் பை மல்டிப்ளைங் இந்த லென்த் பை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரி ஓகே. அங்கேயே நடத்திருப்பேனா டேக்கமெட்ரி சரி டோட்டல் செஷன்ல நடத்திருப்பேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கிறேன். லாட்டிடியூட எது சார் இருக்குமா? சைன் தீட்டா இருக்குமா? காஸ் தீட்டா இருக்குமா? அந்த லென்த்தோட இங்க இருங்க. த லாட்டிடியூட் எல் ஆஃப் எ டிராவர்ஸ் லெக் அப்டைன்ட் பை மல்டிப்ளை லென்த் பை. அது எல் லாட்டிடியூட் ஈக்குவல் டு லென்த்தோட எதை மல்டிப்ளை பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. எதை மல்டிப்ளை பண்ணுவோம்? எல் ஈக்குவல் டு சார் என்ன யோசிக்கிறீங்களே? காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணுவோம். அது டிபார்ச்சருக்கு எல் இன்டு சைன் தீட்டா அதை தான் கேட்டிருக்கான். அப்ப மல்டிப்ளைங் இட்ஸ் லென்த் பை லென்த்தோட எதை மல்டிப்ளை பண்ணுவான் அப்படின்னா என்னது? கொஸ்டின் ஆஃப் இஸ் ரெடியூஸ்டு பேரிங். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அதாவது புரியுதா? ஓகே. கொசைன் என்ன? காஸ் தீட்டா தான். கொசிக்கன்னா அது வேற. கோசீக்கன். ஓகே. அதுக்கு அடுத்து the operation of making the algebraic sum of latitude and algebraic sum of temperature of the closed traverse is equal to 0. அப்ப அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை சார். சமேஷன் ஆஃப் லாட்டிடியூட் பிளஸ் சமேஷன் ஆஃப் டிபார்ச்சர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டான். அப்ப அதுல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா
அந்த டிராவர்ஸ் பேலன்சிங்கா இருக்குன்னு அர்த்தம். அதாவது சம்மேஷன் ஆஃப் லாட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் டீபாச்சர் இருக்குன்னு அர்த்தம். பேலன்சிங் டிராவர்ஸ். எரர் எதுவுமே இல்ல. கிளியர்? ஓகே. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எரர் எதுவுமே இல்லன்னு அர்த்தம். ஓகே. அதுக்கடுத்து இஃப் த ஆங்குலர் மெஷர்மென்ட் ஆஃப் டிராவர்ஸ் ஆர் மோர் ப்ரீசியஸ் தென் லீனியர் மெஷர்மென்ட். ரெண்டுமே ப்ரீசியஸா இருக்கு அப்படின்னா கவுட்டிச் ரூல். அதே வந்து ஆங்குலர் மெஷர்மென்ட் லீனியர் மெஷர்மென்ட்டா ப்ரீசியஸா இருக்கு அப்படின்னா டிரான்சிட் ரூல். ஞாபகம் இருக்கா இருக்கு? கிளியர்? ஓகே. அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப இஃப் த ஆங்குலர் மெஷர்மென்ட் ஆஃப் a traverse more precise than linear measurement. அப்ப என்ன இருக்கு? நம்மளுடைய ஆங்குலர் மெஷர்மென்ட் தான் ப்ரிசியஸா இருக்கு. லீனியர் மெஷர்மென்ட்டோட. அப்ப அது என்னன்னு கேக்குறா? டிரான்சிட் ரூல். ரெண்டுமே ப்ரிசியஸா இருக்கு அப்படின்னா கவுட்டிச் ரூல். சார் ஓகேவா சார்? ஓகே. 175. அதுக்கடுத்து the length of the traverse leg by may be obtained by multiplying the latitude and என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப length of the traverse வேணும் அப்படின்னா சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? அவ்வளவுதான் முடிக்க போறோம். சார் கேக்குதா? ஆடியபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. ஓகே. The length of the traverse leg may be obtained by multiplying latitude and ன்னு கொடுத்திருக்கான். அதாவது நார்மலா latitude equal to L into cos theta. அப்ப L is equal to என்ன சார் வரும்? L is equal to என்ன வரும்? L is equal small L equal to capital latitude divided by cos theta ன்னு வரும். கிளியர்? வருமா? அப்ப L equal to L ஓட மல்டிப்ளைல 1 by cos theta இருக்கு. அப்ப 1 by cos thetaங்கிறது என்ன சார்? யாராச்சும் சொல்லுங்க. 1 by sin theta cosecant theta. 1 by cos thetaங்கிறது secant theta. அப்ப L into secant theta. அப்ப என்ன இருக்கு? நம்ம latitudeோட secant theta பெருக்கல்ல இருக்கு. அதான் கேட்டிருக்கான். The length of the traverse leg may be obtained by multiplying the latitude and latitude into என்னது? secant theta. அப்ப இங்க இருக்கு. இல்லையா? இருக்கு. இந்த secant of its reduced period கூட Lங்கிறது மல்டிப்ளையர் இருக்கு. இந்த latitudeங்கிறது மல்டிப்ளையர்ல இருக்கு. கிளியர்? சார் புரியுதா? ஓகே. அடுத்து 176. The ratio of the distance at which the started length can be distinguished by telescope and the human eye respectively is called ன்னு கொடுத்திருக்கான். உங்களுக்கே கொடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு பார்வை மூலமா அக்யூரசியா ஒரு இமேஜை பார்க்க முடியுது அப்படின்னா என்ன வேணும் நமக்கு? ரிசல்விங் பவர். ஓகேவா? ரிசல்விங் பவர் ஆஃப் டெலஸ்கோப். மேலோட சொன்ன ஞாபகம் இருக்கா? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 127. ரிசல்விங் பவர் ஆஃப் எ டெலஸ்கோப் டிபெண்ட்ஸ் ஆன். அப்போ ஒரு ஒரு டெலஸ்கோப்போட ரிசல்விங் பவர் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் அதாவது டயமீட்டர் ஆஃப் த ஆப்சர்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. டயமீட்டர் சார்ந்து இருக்கும் டெலஸ்கோப்போட டயமீட்டர். அதுக்கடுத்து டயமீட்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிளாஸ் கரெக்ட் தான். சும்மா நான் நோட் பண்ணிக்கிறேங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான். அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான். இந்த ஃபுல் பீல் ஆப்சர் ஆஃப் த ஐ ஆல் தி அபோவ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரிசால்விங் பவர் ஆஃப் த டெலஸ்கோப்னா இதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணணும். டெஃபினேஷன் மாதிரி தான் இதெல்லாம். ஒரு டெலஸ்கோப் எப்படி அது ஒரு ரிசால்விங் பவர் இருக்குங்கன்னா ஏன்னா ப்ராக்டிக்கலா சொல்ல முடியாது. அது மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு தான் ப்ராக்டிக்கலா தெரிஞ்சிருக்கும். அப்ப எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா ரிசால்விங் பவர்ங்கிறது சார்பு இமேஜுக்கு முக்கியமான காரணம். அப்ப அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா 3 சார்ந்திருக்கும். டெலஸ்கோப்போட டயாமீட்டர், ஆப்ஜெக்ட் கிளாஸோட டயாமீட்டர், அப்ப அந்த ஐபீஸோட அளவு எவ்வளவு இருக்கு? சின்ன துளியா கொடுத்திருக்காங்களா? கண்ணு வச்சு பார்க்கறது பெருசா கொடுத்திருக்காங்களா? அது 3யும் சார்ந்திருக்கும். சார் கிளியர்? ஓகே. பாத்துக்கிருங்க. இந்த கொஸ்டின் வந்தா டின்னு பாத்துக்கிருங்க. ஓகே. சில விஷயங்களுக்கு காரணம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடங்கள பாத்துக்கிருங்க. என்ன ஆப்ஷன்? த லாங்கிட்யூடினல் செக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் பபிள் டியூப் இஸ் அப்படின்னு கொடுத்திருக்கு. இது எக்ஸாம்ல அத்தனை டைம் கேட்டிருக்காங்க சார். அப்ப லாங்கிட்யூடினல் செக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் பபிள் டியூப் எப்படி சார் இருக்கும்? பபிள் டியூப்போட இது அளவு எப்படி இருக்கும்? பேராபோலிக்கா இருக்குமா? எலிப்டிக்கலா இருக்குமா? இல்ல சர்க்குலரா இருக்குமா? ஸ்ட்ரெயிட்டா இருக்குமா? டக்குனு சொல்லுங்க. எப்படி இருக்கும்? சர்க்குலர் தானே? குறுக்கு வெட்டு பரப்பு சார். பப்பிள் டியூப்ல குறுக்கு வெட்டு பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஸ் செக்ஷன். இங்கிட்டு இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த முட்டை தானே தெரியும். இந்த சைடு இருந்து பார்த்தா. கிளியர்? சர்க்குலர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. பப்பிள் டியூப்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். பப்பிள்னு சொல்லல. ஓகே. த பப்பிள் டியூப் இஸ் நியர்லி ஃபில்டு வித். உங்களுக்கு நடத்த பத்தி எழுதி போட்டிருக்கேன். எதுல ஃபில் பண்ணியிருப்பாங்க? ஒண்ணு ஆல்கஹால் இல்லாட்டி குளோரோஃபார்ம் இல்ல எத்தனால். கிளியர்? ஓகே. அடுத்து. அப்ப இதுக்கு வந்து என்ன சார் வரும் அப்படின்னா மத்ததையும் வாசிங்க. இதையும் ஃபில் பண்ணுவாங்க தான். The liquid with
ஸோ a liquid which is very mobile. அப்ப என்னன்னா, உறைபனியை விட அதாவது குறைந்த உறைபனி புள்ளியை கொண்ட ஒரு திரவம். லோ மெல்டிங் பாயிண்ட் கரெக்ட் தான். லிக்விட் ஹேவிங் லோ பிரீசிங் பாயிண்ட். லோ பிரீசிங் பாயிண்ட். இத தான் அவங்க சொல்லுங்க இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. லோ பிரீசிங் பாயிண்ட். அப்ப நல்லா அசையக்கூடிய திரவத்த தான் குடுத்திருக்காங்க. அதாவது a liquid which is very mobileனா நல்லா அசையக்கூடியது. அங்கிட்டும் இங்கிட்டும் அசையக்கூடியது. அப்ப எல்லாமே கரெக்ட் தான் சார். ஏவும் கரெக்ட் தான். பியும் கரெக்ட் தான். சியும் கரெக்ட் தான். நியர்லி ஃபில்ட் வித்ன்னு குடுத்திருக்கான். அப்ப எது எதுனா நியர்லின்னு குடுத்துட்டான். கிட்டத்தட்டன்னு குடுத்துட்டான். அப்ப கிட்டத்தட்ட பெர்ஃபெக்ட்டா அதிகம் எது பயன்படுத்துறான்னா, ஆல்கஹால் ரெகுலர் டிக் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். கிட்டத்தட்ட எத எதுனா ஃபில் பண்ணுவாங்க. லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய லிக்விட். நல்லா அசைவு தன்மை இருக்கக்கூடிய லிக்விட். விஸ்காசிட்டி கம்மியா, அசைவு தன்மை நல்லா இருக்கணும். அப்ப ஏபிசி எல்லாமே கரெக்ட்டா ஆல் தி அபோவ் இருக்கு. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. ஓகே. 180 வரை ஸ்டாப் பண்றேன் சார். 180 என்ன குடுத்திருக்கான்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த பபிள் டியூப் இஸ் ஜெனரலி கெப்ட். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. புக்ல நோட் பண்ணிக்கிறேன். நான் குடுக்கல. 100 மீட்டர் அளவுக்கு இருக்கும். அதான் பிக்சல் பாயிண்ட். ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த பபிள் டியூப் இஸ் ஜெனரலி கெப்ட். எவ்வளவு சார் இருக்கணும் அப்படின்னா 100 மீட்டர் அளவுக்கு இருக்கணும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோட ஸ்டாப் பண்றேன். அடுத்த கிளாஸ் கன்டினியூ பண்றேன். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? சார் ஓகே தானே சார் எல்லாருக்கும்? ஓகே. ஓகே சார். சர்வே வந்து எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துவோம் சார். எனக்கும் போர் அடிக்குது தான். சர்வே முடிச்சுட்டா அப்புறம் எல்லாம் இன்ட்ரெஸ்டான இருக்கக்கூடியது தான். சர்வேயும் கஷ்டமான சப்ஜெக்ட் இல்ல. ஈஸியான சப்ஜெக்ட் தான். கொஸ்டின் நெறைய இருக்கிறதுனால போர் அடிக்குதுன்னு சொன்னேன். வாட்டர் சப்ளை அடுத்து வரும்னு நெனைக்கிறேன். அடுத்த டிஸ்கஷன் வாட்டர் சப்ளையோ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான ஈஸி டக் டக் டக்ன்னு போயிரும். சர்வே எப்படியாச்சும் முடிச்சு விட்டுருவோம். நாளைக்கு, நாளை கழிச்சோட முடிச்சு விட்டுருவேன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். ஓகே 150 வந்துட்டோம். இப்ப நாளைக்கு ஒரு 100 பார்த்தாலும் 250 வந்துரும். 350 இன்னும் ஒரு 3 நாள்ட்ட தேவைப்படும் போல. இப்படி ஒரு 400 பக்கத்துல வந்துட்டோம்னா, கொஞ்சம் ஸ்பீடா என்னன்னா வாட் இஸ் வாட்ங்கிற மாரி ஆன்ஸர் டக் டக்ன்னு சொல்லிட்டு போறேன். ரொம்ப இது குடுக்கல. ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே.